நம்முடைய தெய்வத்துக்கு நன்றி செலுத்தும். அவருடைய கிருபை இவ்வளவு நாளும் எங்களை காத்தபடினால, இவ்வளவு நாளும் எங்களை வழி நடத்தினபடினால, எங்களோடு கூட இருக்கிறபடினால நம்முடைய கிருபையை நினைச்சு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்க உம்முடைய கிருபையை நினைச்சு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மேலான கிருபையை நினைச்சு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினால நாங்கள் நீக்கிறோம், உம்முடைய கிருபையினால நாங்கள் வாழ்கிறோம், உம்முடைய கிருபையினால நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை நம்மை ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறது. உம்முடைய கிருபையினாலும் நாங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ஷியந்தல பதுரமா மக்கர ஷியந்தல பதுரமா ஞாலு ஏரமமா ஷியந்தல பதுரமா ஞால பல பக்கரா தியால பல பல ஷியந்தல கதர மணிகல பதுரமா ஓரமா ஞால பல பல பக்கரா தியால பல பல ஷியந்தல பதுரமனு கருதுரோ. என் தேவனே, உம்முடைய கிருபையை நினைச்சு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில யார் எந்த இடத்துல இருந்து இந்த வேளையில இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவருடைய கிருபை அவர்களை மூடட்டுக்கும். இந்த ஆராதனை முடிகிற போதே கிருபையினால சுகம் அடையட்டகம். இந்த ஆராதனை முடிகிற போதே கிருபையினால பலன் அடையட்டகம். என்னென்ன தேவைகளோ அங்கே கிருபையினால் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசமானது கிரிய செய்யும்படியாக, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற விசுவாசம் கட்டவிழ்க்கப்படும்படியாக, ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற விசுவாசம், அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளாலும் கிரிய செய்யும்படியாக, ஒருவரும் சந்தேகப்படாதபடி, ஒருவரும் அவிசுவாசப்படாதபடி கர்த்தர் இந்த கால வேளையில என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இந்த வேளையில ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோட ஒவ்வொருவரும் வந்து பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. எப்படியப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. இதாவை இந்த காலவழிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 நாவுகள் உங்களுக்கு நன்றி செலுத்த போதாது. அவைகள் மத்தியிலும் என தகப்பனே, எங்களோட முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு இருதயத்தோட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் நம்பி வந்த காரியம் ஏதோ அந்த காரியத்தினுடைய கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட பேசும். எத்தனை பேர் கேட்கறீங்க, ஆண்டவர் என்னோட பேசும், பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசும். பிதாவே, இந்த வேளையில எங்க மன கண்களை, எங்க கண்களை திறந்து விடுவீராக. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து சொல்லுமா, ஆவியானவர் என்னுடைய மன கண்களை திறந்து விடுவீராக, என்னுடைய மன கண்களை திறந்து விடுவீராக. என்னுடைய விசுவாசத்தை வர்ஷிக்க பண்ணும், எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வர்ஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் ஒளியாதபடி, ஓங்கி போகாதபடி, விசுவாசத்தை பரீட்சிக்கப்படத்தக்கதாய், ஒரு ஆண்டவரை எக்ஸசைஸ் செய்யத்தக்கதாய், ஆண்டவரை நடைமுறைப்படுத்தத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு பெரிய கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா? அப்படி எல்லாரும் எங்களுடைய ஆசனங்கள் அமர்ந்திருப்போம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். எத்தனை சொல்லணும், எங்களுடைய ஆண்டவர் நல்லவர். பக்கத்து பாசல, என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்களா பாருங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீர் பார்த்தா எல்லாம். எத்தனை பேர் இயேசு பார்க்கிறேன்னு நம்புறீங்க? இப்ப இயேசு மகிமையின் நம்பிக்கை உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாளுக்குள்ள இருக்கிறான்னு நம்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உன்னை பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரி. ஆண்டவர் சொன்னார், உலகம் அங்கு புறப்பட்டு போய் சகல சாதி ஜனங்களையும் இயேசு சீசராக்கினார் என்று சொல்லுங்கன்னு சொன்னார். இயேசு சுகப்படுத்தினார் என்று அப்படியே சொன்னார். சகல உலகம் அங்கு புறப்பட்டு போய் சகல சாதி ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியினால ஞானஸ்தானம் கொடுத்து வியாதியஸ்தர்களை என்ன செய்யுங்க, சுகப்படுத்துங்க என்று சொன்ன. பக்கத்து பாச, என்னத்தை ஆண்டவர் சொன்னவர்? நீங்க இயேசுவை தேட தேவையில்லை, எனக்குள்ள இயேசுவை. கமான், என்ன யோசிக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்குள்ள இயேசுவை பார்க்கலாம்? பக்கத்து பாசல, எனக்குள்ள நீ இயேசுவை பார்க்கலாம். ஆமென். நீர் பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே, ஜிம்மக்க ஜிம்மக்க. நீர் சொன்னா எல்லாம் நடந்திடுமே. ஹல்லேலூயா. நீர் பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. இயேசையா, நீர் சொன்னா எல்லாம் நடந்திடுமே. உம்மில் தான் வல்லமை, உம்மில் தான் என் நம்பிக்கை, உம்மில் தான் வல்லமை, உம்மில் தான் என் நம்பிக்கை. நீ பார்த்தா எல்லாம்
சொன்னா எல்லாம் நடந்திருமே. எத்தனை இந்த கால வேளையில இயேசு என்னோட பேசணும் வந்திருக்கிறீங்க? இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? இதுல யாரும் சொல்லலாமா இயேசு என்னோட டைரக்டா பேசுறார் அல்லது இயேசு இந்த கால வேளையில இந்த ஊழியக்காரன் மூலமா பேசுறார்? எத்தனை பேர் சொல்லக்கூடும் இயேசு ஊழியக்காரன் மூலமா பேசுறார்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எங்கட ஊழியக்காரன் மூலமா இயேசு பேசுகிறார். பக்கத்தை பாசுங்க, என் மூலமா இயேசு உன்னோட பேசுகிறார். இயேசுவை நீ அங்க பார்க்க தேவையில்லை, இயேசுவை நீ இங்க பார்க்கலாம். அதனால நாம் பார்த்தா நீ என்ன செய்வ? சுவமடைவ. பேதுரு யோவானை பார்த்து சொன்னாங்க, இயேசுவை உற்றுப்பார். அப்படியே சொன்னாங்க. என்ன செய்தா? இயேசுடைய நிழல் படும்படியாய் கொண்டு போய் வளர்த்தினார்கள். யாருடைய நிழல் படும்படியா? பக்கத்தை பார்த்து சொல்லு, பேதுருவின் நிழலில இயேசுவின் வல்லமை இருந்துச்சு. அப்போஸ்தலருடைய கண்களில இயேசுடைய வல்லமை இருந்துச்சு. அங்க மனுஷர்கள் தேவனுடைய விசுவாசிகள் உங்களுக்குள்ள யாருடைய வல்லமை இருக்கு? பக்கத்து பாசல, ஏய் நீ என்ன பார், உத்துப்பார். இப்ப இதுக்குள்ள தீட்டு அருவருப்பானதும் இல்ல, இதுக்குள்ள இருக்கிறது அபிஷேகம். எத்தனை பேர் சொல்லணும் இதுக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்தாவியானவர்? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருந்து பேசுகிறவர் பெரியவர். சொல்ல, எனக்குள்ள இருந்து பார்க்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறவர். அதனால அருமையான தேவச்சனமே, நீ கைப்பிடிச்ச அற்புதம் நடக்கும். பக்கத்து பாசல, நான் உண்ட கையை பிடிச்சா சொல்லுங்களேன். நான் என்ன கல்யாணம் கட்டவா சொன்னேன்? நீங்க கைப்பிடிச்சோன்னா உடனே நினைக்கிறீங்க கல்யாணம். பக்கத்தை பார்த்தா அது கல்யாணத்தை இப்ப விடு. நான் உனக்கு கைப்பிடிச்சா எனக்குள்ள இருக்கிற வல்லமை உனக்குள்ள என்ன செய்யும்? நான் உன்னோட பேசினா எனக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன செய்யும் உனக்குள்ள? பக்கத்தை சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நான் உன்னை கோவிச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? சிரியுங்களேப்பா, சிரியுங்களேன். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தை பார்த்து இந்த வரிசையில இருக்கிறார்கள், இந்த வரிசைக்காரரை பார்த்து சொல்லுங்க, நீ என்ன பார்த்தா நான் சுகமடைவேன். நான் சொல்ல விளங்கல, இந்த வரிசையில இருக்கிறார்கள், இந்த வரிசைக்காரரை பாரு, எங்க இருக்கா வரிசை கியூ. இப்படி பாருங்களேன், முகத்தோட முகத்தை பாருங்க, கண்ணடிக்க வேணா முகத்தோட முகத்தை பாருங்க, பார்த்து சொல்லுங்க, நான் பார்த்தா நீங்க சுகமடைவீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப அப்படி என்று சொன்ன இந்த வருஷம் ஒரு தடவை பாருங்களேன், ஏதாவது சொல்லுங்கப்பா. பக்கத்தை பார்த்து தனியே இருக்கிறார்கள், கஷ்டப்பட போறாங்க. சரி, ஆண் என்றும் இல்ல பெண் என்றும் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்களாம், ஆண் தேவ புத்திரர்கள் இருப்பார்களாம். இது தேவர்கள் கூடியிருக்கிற இடம், தேவ புத்திரர்கள் கூடியிருக்கிற இடம். சர்வலோகம், அதாவது சர்வ எபிரேயர்ல சொல்லப்படுது 12:23 என்ன சங்கம்? சர்வ சர்வ சங்கம். ஒரு வாசிங்க, சங்கம் வாசிங்க, சங்கம். நீங்களோ சியோன் மலை. எல்லாரும் சொல்லுங்க, எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இப்ப? எல்லாரும் சொல்லுங்க, நாங்களோ சியோன் மலையின் இடத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்க, 1000-10,000 எல்லாரும் சொல்லுங்க, தேவ தூதர்களிடத்துக்கும். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பேர்? முதற் பேரானவர்களின். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சங்கம்? இந்த என்ன சங்கம் இங்க கூடுறோம்? இது அந்த சங்கம், இந்த சங்கம் இல்ல, சர்வ சங்கம். பக்கத்தை பார்த்து சொல்லு, சங்கம். என்ன சங்கம்? எல்லாரும் சர்வ சங்கத்துக்கு நீ வந்திருக்கிற. இந்த சர்வ சங்கத்துக்கு என்ன பேரா? முதற் பேரானவர்களின். எல்லாரும் சொல்லும், முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம். இயேசுவோடு கூட நீங்களும் நானும் ஒரு சங்கம், ஒரு கூட்டம் ஒன்று கூடுறோம், ஒரு ஃபெலோஷிப். அப்படி என்று சொன்னா நீங்க பாருங்க, அன்றைக்கு ஒரு ஜூத் சொன்ன இருக்குதுன்னு சொன்னா, அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டி ஏண்டா கூடி நீங்கள் ராத்திரி எல்லாம் வரல வீட்டில் ஒரு சின்ன பாட்டி என்ன மாதிரியாப்பா யூத் சொன்ன. நான் வர என்னடா இது சர்வ சங்க ஜனங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஒரு சந்தோஷமா இருக்கு. சாதாரண மனுஷர்கள் நாங்கள் கூடவே அப்படியேண்டா, தேவர்கள் கூடினா இப்படி இருக்க. உங்களோட நினைவு தான் உங்களோட லைஃப். சொல்லு, உங்க நினைவு தான் அப்ப உங்க வாழ்க்கை. நான் நெடுக நேற்றைக்கெல்லாம் முந்தின நாள் போய்க்க கார்ல போய்க்க ஒரு பெரிய சண்டை நமக்குள்ள. என்னோட 4-5 பொம்புளியில் ஏறிட்டாங்க. ஏன்னுட்டா பொம்புளிகளுக்கு சரியா நிறைக்குது, ஆண்களுக்கு நிறைக்கிறது இல்லையா. எந்த மனுஷன் என்ன கேட்டு, இப்ப நானும் பக்கத்தை எவ்வளவு நாளா படுத்து பாக்குறேன், இந்த மனுஷனுக்கு இந்த கரையும் நிறைக்குது, இந்த கரையும் நிறைக்குது, இது என்ன நிறைக்க இல்லையா. அப்ப சொல்லி கள்ளமா போய் டை அடிச்சுட்டு வருது தெரியாது.
நான் வேற யாரோட படுத்து கிடக்குறேன். நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க நினைக்கிற என்ன கிளவியன் நினைச்சா கிளவிதான், குமரியும் கிளவிதான். கிளவியன் என்ன குமரியன் நினைச்சா குமரிதான். அப்ப கிழவர் என்ன அவங்க எவ்வளவு மேல தெரியுமா? பக்கத்து பார்த்து உண்ட நினைவு தான். எத்தனை நம்புறீங்க? நான் நினைச்சிருக்கிற நினைவின்படி தான் எனக்கு நடக்கும். ஆண்டவர் சொல்ற உங்களோட நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஏன் உங்களை குறிச்சு என்ன குறிச்சு ஆண்டவர் வச்சுக்கிற ஒரு 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 லிமிட், ஒரு ஒரு மட்டான நினைவு இல்ல, ஒரு பெரிய நினைவை தான் கத்த வச்சுக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் எங்கட பிள்ளைகளை குறிச்சு ஒரு பெரிய ஃபியூச்சர், ஒரு எதிர்காலத்தை நினைச்சிருக்கிறதை காட்டிலும் இந்த ஆண்டவர் உங்களை குறிச்சு என்ன குறிச்சு ஒரு பெரிய நினைவு தான் வச்சிருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? உங்கள் பேர்ல வச்சிருக்கிற முடிவு நல்ல முடிவு, நல்ல நினைவு, அது உயர்ந்ததா தாயிருக்கு. ஹல்லேலூயா. அவற்ற நினைவு தான் இப்ப எங்களுக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும் என்ற இல்ல கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நிலைத்திருக்க கடவுது? எத்தனை பேருக்குள்ள கிறிஸ்து இயேசுடைய சிந்தை இருக்கு? இயேசுடைய சிந்தை. எல்லாரும் சொல்ல எனக்குள்ள இருக்கிற சிந்தை என்ன சிந்தை? இயேசுடைய சிந்தை அறிந்தவன் யாருன்னு சொல்லுது. அதே வேளையில கிறிஸ்து இயேசுடைய சிந்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லு, அறிவாளியே உனக்குள்ள இருக்கிற சிந்தை யாருடைய சிந்தை? யாருடைய சிந்தை? எல்லாரும் சொல்ல எனக்குள்ள கிறிஸ்து இயேசுடைய சிந்தை இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு சிந்திக்கிற மாதிரி தான் நான் சிந்திப்பேன். இயேசு பார்க்கிற மாதிரி தான் பார்ப்பேன். என்ன பாசா மெசேஜுக்கு வர்றீங்க? அதுக்காக தான் சொல்ல நான் யார்? நான் ஒரு குட்டி இயேசு. கடைசி நாட்கள் அந்த கிறிஸ்து வந்து சொல்லுவானாம் நானே இயேசு என்று சொல்லி. அப்படி சொல்ல இல்ல, எங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து இயேசு வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் அந்நியத்துவத்தில் அவிசுவாசோடு பிணைக்கப்படாம இருந்தா, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தா, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவில்லாம இருந்தா, அந்த தேவனாகிய பிதாவானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். எத்தனை சொல்லக்கூடும் எனக்குள்ள பிதாவானவர் வாசம் பண்ணுகிறவர். நான் பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே, காரணம் இயேசு. நான் சொன்னால் எவ்வளவு திமிர், எவ்வளவு பெருமை. நீ நினைச்சத நீனே. அப்ப நீ சொன்னா பட்டுடுமா? நான் சொன்னா பட்ட மரமும் துளிர்க்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் சொன்னார் மார்க் 11:21 விசுவசித்து அவன் சொன்னான். தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசித்து அவன் சொன்னான். அவன் சொன்னான். அவர் சொன்னாலா? விசுவசிக்கிறவன் நான். வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை எல்லாரும் பக்கத்து வாசல் சொல்லு. யார் பார்த்து? எவன பக்கத்து வாசல். எவனாகிலும். இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் காலிங் மேன். எல்லா உலகம் முழு எல்லாம் எவனாவது இந்த மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போண்டு சொல்லி ஆண்டவரா சொன்னார். ஆண்டவர் சொன்னாராம், தான் சொன்ன சொன்னாரா, நீங்களும் நானும் சொன்னா நடக்கும் என்று சொன்னாரா? எத்தனை சொல்லக்கூடாது? எவனாகிலும் அப்பா இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனாயிலும் சரி, அவன் சொன்னா, தன்னுடைய இதயத்தில் சந்தேகப்படாம சொன்னா, அவன் சொன்னபடி என்ன செய்யும்? அந்த அவன் என்றது எத்தனை பேர் நம்புறீங்க? அது நான் தான் ஆண்டவர் சொன்னது. அதனால நீ சொன்னா அது நடக்கும். நீ பார்த்து ஆசீர்வதிச்சா நடக்கும். ஆண்டவர் சொன்னார் இவர்களை ஆசீர்வதிக்கிறியா அவர்களை நான் என்ன செய்வேன்? ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? சர்ப்பங்களை மிதிப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வீங்க, வியாதியமே கைகளை வைப்பீங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். யார்? தேவன் ஆசீர்வதிக்கிற போது அந்த ஆசீர்வாதம் எங்களில உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறபடினால் நீங்க கைகளை வைக்கிற போது அது ஆசீர்வாதமாய் மாறும். நம்புறீங்களா? நம்ப இல்லையா? எத்தனை நம்புறீங்க? அது எனக்குள்ள நடக்குது. ஹல்லேலூயா. நான் நல்லா உங்களுக்கு சொல்றேன், உங்களை தரக்குறைவா எண்ணாத, உன்னை சின்னனா நினைக்காத, அதுக்காக பெருமை கொள்ளணும்னு நான் சொல்லல. எனக்குள்ள ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறார். எத்தனை சொல்லக்கூடும் எனக்குள்ள ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். அதனால சொல்றேன், நீங்களுடைய நிலை சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது. யாக்கோபு 1 வாசிங்களே. யாக்கோபு 1:5-6. உங்களில் ஒருவன் யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். எத்தனை பேருக்கு? யாருக்கு? எத்தனை பேருக்கு கொடுக்கிறவரா? எல்லாரும் சொல்லுங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? யாவருக்கும் சும்மா கொடுக்கிறவர். எப்படி கொடுக்கிறவர்? எல்லாரும் சொல்லுங்க. சம்பூரணமாய் கொடுக்கிறார் ஆண்டவர். அது எதுவா இருந்தாலும் சரி. ஆனா இதுல ஞானத்தை மென்ஷன் பண்றேன். ஞானத்தில் ஒரு குறைவுண்டா அங்க யாவரையும் அங்க கடிந்து கொள்ளாம எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற இடத்துல ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் கேட்கிற போது ஆண்டவர் அதுல போடுறார். எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஆனாலும் தான், பட் அதுதான் முக்கியம். நீ கேட்கலாம், எதையும் கேட்கலாம்,
எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கிற யாவருக்கும் இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். கேட்கிற போதே நம்முடைய ஆண்டவர் தருகிற ஆண்டவர். கேட்கிற போது நானும் விசுவாசம் உள்ளவர்களாகி எதை கேட்டாலும் அது என்று ஆண்டவர் தருகிறவர். ஆனா நீ கேட்கிற போது ஆனாலும் நீ கேட்கக்குள்ள ஒரு காரியத்தை மறந்துடாத. உண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு காரியத்தை மறந்துடாத. உண்ட ஊழிய பாதையில ஒன்றை மறந்துடாத. என்ன ஆனாலும் என்ன அது கிளவாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் அதாவது ஒரு கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். எல்லாரும் சொல்லுங்க, என்னத்தோட கேட்கணும்? பக்கத்து பாசல கேட்கிற கட்டித்தனம் இல்ல, கேட்கிறத விசுவாசத்தோட கேட்கிறதா கட்டித்தனம். நீங்களும் நானும் கேட்கிறத என்ன கேட்கிறோம்? விசுவாசத்தோட. எத்தனை பேர் எந்த காரியமானாலும் இந்த ஆண்டவர் விசுவாசத்தோட நான் கேட்கிறோம் ஆண்டவரிடத்துல. இப்ப நீ நானும் அங்க விசுவாசத்தோட பேசுகிறோம். நீங்களும் நானும் எங்களை நினைவை விசுவாசத்து கண்களால நினைச்சு தான் பேசுகிறோம். நீங்களும் நானும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற விசுவாச வார்த்தை தான் பேசுகிறோம். என்ன எங்களிடத்துல உன்னிடத்துல என்ன இருக்கிற லிட்டில் ஃபைட், உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற சின்ன விசுவாசம் அல்ல, அல்லது உனக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற பெரிய கிரேட் ஃபைட் அல்ல. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய விசுவாசம், பாவியை நீதிமான் ஆக்கிற இயேசுவின் மேல வைக்கிற அந்த விசுவாசம், அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அங்கே திரைச்சீலைக்குள்ளாய் போய் மகா பரிசுத்தமான இடத்துல இருக்கிறவர், உயரவும் உன்னதமான இடத்துல அந்த வாசம் பண்ணுகிற அந்த மகா பிரதான ஆசாரியனாகிய என்னுடைய இயேசுவின் மேல நீ நானும் விசுவாசம் வைக்கிறபடினால், எந்த மனிதன் பாவியை நீதிமான் ஆக்கிற இயேசுவே அவர் மேல விசுவாசம் வைக்கிறானோ அந்த விசுவாசம் தான் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற விசுவாசம். அதனால அருமையான தேவ ஜனமே, 110 சொன்னா ஒரு வார்த்தை சொல்லும், என்ற வேலைக்காரன் செய்வான், அது குறைவில்லை, அது நிறைவானது. கானானிய ஸ்திரீ பின்தொடர்ந்து ஓடி வருகிற போது உண்ட விசுவாசம் பெருசு, உனக்கு விரும்புறபடி என்ன செய்ய ஆக கிடவது, அது அப்படி வந்துச்சு. ஆனா நீங்களும் நானும் அந்த விசுவாசம் மாத்திரமல்ல, எங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். யூதாவுல சொல்லுது, நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு எப்பொழுதும் ஆவிக்குள்ள நிறைந்து சாமனுங்க. எத்தனை சொல்லக்கூடும், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த மகா பரிசுத்தமானவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து ஆசீர்வாதத்தை நீங்களும் வாங்கத்தக்க அளவுக்கு என் மேல வச்சிருக்கிற அவர் பிறந்த விசுவாசம். அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யும். இந்த வேளையில நீங்களும் நானும் என்ன பிரச்சனையில இருந்தாலும், இவ்வளவு நாளும் இந்த வாழ்க்கையில அது நிறைவேறாம இருந்திருந்தா, இவ்வளவு நாளும் நீ அதை கண்டு அங்க நீ பெறாதது போல இருந்திருந்தா, நீ விசுவசிச்சே என்று சொன்னா, விசுவசிக்கிற பொழுதே என் கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை நம்புறீங்க? நான் உண்மையா அதை நான் விசுவசிக்கிறேன். நீ விசுவசிக்க கூடுமா? என்ற ஆண்டவர் என்னென்ன காரியங்களை உனக்கு செய்வார் என்று சொன்னாரோ அந்த காரியம் எல்லாம் என்ற கர்த்தர் எனக்கு செய்வார் என்று எத்தனை பேர் முழு மனதோடு விசுவசிக்கிறீங்க? நீ விசுவசித்தா தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிற பொழுதே நடக்கும். சிந்திச்சு பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னா என்னுடைய ஊழியக்காரன் சுகமடைவான் சொல்லி ஒரு மனுஷன் சொன்ன பொழுதே அது நிறைவேறுதுண்டால், அங்கே பின்தொடர்ந்து வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில எல்லாரும் அங்கே பகுதி பண்ணுகிற வேளையிலும் அவள் பின்தொடர்ந்து வந்து தன்னை நான் என்று சொல்லி தாழ்த்தி அங்கே கர்த்தரிடத்தில் கேட்கிற போது கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி செய்ய என்று சொல்லி, உண்ட விருப்பப்படி உனக்கு ஆக கிடவது என்று சொல்லி ஆண்டவர் அதை செய்விக்கிறார் என்று சொன்னா, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? நீங்களும் நானும் எவ்வளவு மேலானவர்கள். 110 பரிசுத்தாவியானவர் இருந்தாரா? இல்லையே. கானானிய ஸ்திரீக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தாரா? இல்லையே. பரிசுத்தாவியோட பலத்தினால் அவர்களுக்கு நம்பிக்கை வந்ததா? இல்லையே. அப்படியானால் என்ன? கிருபை. இந்த தெய்வம் ஒரு பட்சபாதம் இல்லாத தெய்வம். இந்த தெய்வம் மற்ற தெய்வங்களை போல அல்ல, பாவத்தை பார்க்காத தெய்வம். இந்த தெய்வம் மற்ற தெய்வங்கள் போல எங்கட பரிசுத்தத்தை கண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல, தன் மேல் எங்கள் மேல அவர் வச்ச அன்பால நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். அதனால 110 தந்த குறைவை பார்க்கல, தான் போகிற தெய்வம் ஒரு நிறைவு இருக்கிற தெய்வம். அந்த நிறைவை பார்த்து ஓடினான். கானானிய ஸ்திரீ தன்னுடைய தள்ளப்பட்ட நிலையை பார்க்கல, தள்ளினவர்களை உயர்த்துகிற, சிறுமப்பட்டவர்களை உயர்த்துகிற, நொறுக்கப்பட்டவர்களை உடைக்கிற, உருவாக்குற, ஒதுக்கப்பட்டவர்களை தூக்குற ஒரு தெய்வம் தான் இந்த இயேசு. அதனால் அவள் ஓடின போது கிருபை தானாய் பிழைப்பட்டது. அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் இந்த நாட்கள்ல வந்தது கிருபையினால நாங்க வந்திருக்கிறோம்.
கிருபையை தேடி ஓடி வந்திருக்கிறோம். எல்லா தெய்வங்களையும் போல அல்ல இந்த தெய்வம். என் தெய்வம் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா, உன்னுடைய பரிசுத்தத்தை கண்டு ஆசீர்வதிக்கிறது இல்ல, உன்னுடைய உயர்வை கண்டு ஆசீர்வதிக்கிறது இல்ல, உன்னுடைய இனத்தை மொழியை கண்டு ஆசீர்வதிக்கிறது இல்ல, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கண்டு. என்னென்ன விசுவாசம் இந்த தெய்வத்தை தேடி போனா என்னுடைய தெய்வம் ஒருபோதும் என்னை கைவிடுகிறது இல்லை. அந்த விசுவாசத்தோட நீ நான் ஓடி வருவோம் என்று சொன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனால் நீ நானும் விசுவாசத்துல குறைவுபட்டோம் என்றா எல்லாம் போயிடும். நீங்களும் நானும் என்ன எங்கட விசுவாசத்தை பரீட்சைப்படுகிறோமே, அபியாசப்படுத்துகிறோமே. அதனால இந்த இடத்துல சொல்லப்படுது, அடுத்த வசனம் யாக்கோபுல சொல்லுங்க, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் இருந்து என்னத்தையா, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படி நினைச்சிடாத. எப்படிப்பட்ட மனுஷன்? முதல் வசனம் வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், எவ்வளவு ஒரு சொட்டு கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். பாருங்க, ஒரு சந்தேகப்படுகிறவன் காற்றினால அடிபடுகிற அலை எப்படி இருக்கும்? அது காற்று அடிக்கிற போது வரும், திரும்பி போகும். திருப்பி காற்று மற்ற பக்கம் அடிக்கிற போது போகும், அந்த இடத்துல திரும்பி வரும். சில வேளை இப்படி அடிக்கிற போது அது இங்க வரும், திரும்பி போகும். எல்லா பக்கத்துக்கும் அங்கே மற்றவர்களோடு சார்ந்த ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுடைய விசுவாசத்துல ஓடுகிற ஒரு ஓட்டம். சிலவருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா தெரியும். புருஷனுடைய விசுவாசத்துல மனைவியோடும், மனைவியுடைய விசுவாசத்துல புருஷனோடும், அல்லது ஜனங்களுடைய விசுவாசத்துல ஊழியர்கள் ஓடுவார்கள், அல்லது ஊழியக்காரருடைய விசுவாசத்துல ஜனங்கள் ஓடுவார்கள். அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் ஓட வேண்டிய ஒரே ஒரு ஓட்டம் உங்களுடைய ஓன் ஃபெய்த், உங்களுடைய சொந்த விசுவாசம். அந்த சொந்த விசுவாசம் யாருடைய விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசத்தை கொடுத்தபடினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காலவெளியில இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தேடி வந்ததுக்கு காரணம் என்ன? நாம் விசுவாசிக்கிறவர் இன்னாருன்னு நான் அறிவேன். அவரை தேடி வருகிற ஒரு மனுஷனை ஒருபோதும் அவர் தள்ளுகிறது இல்லை. நீங்க போனீங்கன்னா, சில ஆலயத்துக்கு போனா, சில மதங்களை தாக்க இல்ல, சில இடத்துல நீங்க போனீங்கன்னா சில காரியங்களை கலட்டிட்டு போகணும், சப்பாத்தை கலட்டிட்டு போகணும். சில இடத்துல போனீங்கன்னா சேட்டை கலட்டிட்டு போகணும். சில இடத்துல போனீங்கன்னா நாம குளிச்சுட்டு தான் போகணும். சில இடத்துல நீங்க போனீங்கன்னு சொன்னா நாங்கள் செத்த பிறகு தொடாமல் போகணும். சில இடத்துல நீங்க போனீங்கன்னு சொன்னா இனம், குறிப்பிட்ட இனம் போக முடியாது. இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் தெய்வங்களை தொடுகிற போது அநேகருடைய வாழ்க்கையில் ஈடுபடுறது நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை வாழ்ந்து அழைக்கிற ஒரு அன்பான ஆண்டவர் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசு கிறிஸ்து பட்சபாதம் பார்க்கிறது இல்ல. அந்த இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்க பரிசுத்தத்தை பார்க்கிறது இல்ல. அந்த இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்க உண்மையை பார்க்கிறது இல்ல. தன்னுடைய பரிசுத்தத்தை நம்மேல வைச்சபடியினால, அவர் வச்ச பரிசுத்தம் உண்மையாயிருந்தா நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் வரைக்கும் அது நிலைச்சுதான் இருக்கும். அவருடைய உண்மை நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த உண்மை போதுமானது. உன்னிடத்துல என்னிடத்துல ஒரே ஒரு உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன உண்மை? பாவிய நீதிமான் ஆக்கிறவர், இல்லாததை உருவாக்குறவர், கோணல நேராக்குறவர், அங்கே கழிக்கப்பட்டதை கொண்டு வந்து மேன்மையாக்குறவர், குப்பையில இருக்கிறத கொண்டே கோபுரத்தில் வைக்கிறவர், புழுதியில இருக்கிறத கொண்டே பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர், எது இல்லையோ அதை உருவாக்குற ஒருவர். அந்த ஒரு ஆண்டவர் என்று நம்பி எந்த மனிதன் வச்சு ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஓடி வர்றாரோ அந்த சின்ன விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அந்த சின்ன விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். என்னது மகா பரிசுத்தமான விசுவாசம்? எல்லாம் அவர் தான். என்னுடைய ஆண்டவர் தான் எல்லாம். என்னுடைய நம்பிக்கை முழுதும் அவர் தான். என்னுடைய விசுவாசம் முழுதும் அவர் தான். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? உம்மில் தான் வல்லமை, உம்மில் தான் என் நம்பிக்கை, உம்மில் தான் வல்லமை, உம்மில் தான் என் நம்பிக்கை. நீர் பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே, நீர் சொன்னால் எல்லாம் நடந்திடுமே, நீர் பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே, நீர் சொன்னால் எல்லாம் நடந்திடுமே. உம்மில் தான் வல்லமை, உம்மில் தான் என் நம்பிக்கை, உம்மில் தான் வல்லமை, உம்மில் தான் என் நம்பிக்கை. நீ பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. இயேசுவே நீ சொன்னா எல்லாம் நடந்திடுமே. சொல்லுவோம். நீ
நீர் பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. ஹல்லேலூயா. நீர் சொன்னா எல்லாம் நடந்திடுமே. அங்க வேதத்துல சொல்லப்படுகிறது, அந்த நாயின் விதமையை கண்ட போது ஆண்டவர் பார்த்து சொன்னாராம், அழாது என்று சொன்ன. ஏன்னு சொன்ன, அவனுடைய வாலிபனை நான் உயிர்த்தெழ பண்ணிவிப்பேன். அவர் அழாது என்று சொன்னா அதுக்கு அடுத்த அர்த்தம் அங்கே அற்புதம் ஒன்றை நீ காண போகிறாதா? எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்னுடைய ஆண்டவர் இந்த கால வேளையில இன்றைய முன்னையும் பார்த்து சொல்ல காரியம் அழாது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அழாது என்று சொன்னீர், நான் அதன் பின் அழுவதில்லை. திகையாதே என்று சொன்னீர், நான் ஒருபோதும் திகைப்பதில்லை. அழாதே என்று சொன்னீர், நான் அதன் பின் அழுவதில்லை. திகையாதே என்று சொன்னீர், நான் ஒருபோதும் திகைப்பதில்லை. இயேசுவே நீர் பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. இந்த கால வேளையில நீங்கள் எங்களை பாருங்க தகப்பனே. ஏசையா நீர் பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. நீர் சொன்னா எல்லாம் நடந்திடுமே. இறையாதே என்று கடலுக்கும் காற்றுக்கும் நீர் சொன்னீர், இறைந்த கடலும் எழுந்த புயலும் உடனே அமிழ்ந்ததே. இறையாதே என்று கடலுக்கும் காற்றுக்கும் நீர் சொன்னீர், இறைந்த கடலும் எழுந்த புயலும் உடனே அமிழ்ந்ததே. நீர் பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. ஹல்லேலூயா. நீர் சொன்னா எல்லாம் நடந்திடுமே. நீர் பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. நீர் சொன்னா எல்லாம் நடந்திடுமே. லாசர் மரித்து 4 நாட்களான பின்பு ஒரு நாட்டத்தோடு தான் அவர் வர வேண்டும். அங்கே ஜனங்கள் எல்லாம் ஓலமிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய இயேசு போன போது நடந்தது என்ன? 4 நாட்களுக்கு பின்பதாக லாசரை எழுப்பின போது ஒரு நாட்டமும் இல்லாமல் வந்ததென்றால், நம்முடைய வாழ்க்கைகள் நாட்டம் உள்ளது போல அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை மறக்கப்பட்டது போல இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை முடிஞ்சது போல இருக்கலாம். முடிந்ததை திரும்ப உருவாக்குற ஒருவர் தான் இயேசு. அந்த இயேசு நம்மை பார்த்து சொன்னா போதும், திரும்ப உயிர்ப்பிக்கப்படும், திரும்ப புதுப்பிக்கப்படும், திரும்ப ஆசீர்வதிக்கப்படும். லாசருவே நீ வெளியே வா என்று நீர் சொன்னீர், மரித்த லாசரு உயிரோடு வெளியே வந்தார். லாசருவே நீ வெளியே வா என்று நீர் சொன்னீர், மரித்த லாசரு உயிரோடு வெளியே வந்தார். நீ பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே. ஹல்லேலூயா. நீ சொன்னா எல்லாம் நடந்திடும். இயேசுவே நீ பார்த்து, நீ இந்த கால வரையில் எங்களை பார்த்தால் எல்லாம் எங்கட வாழ்க்கையில நடக்கும். நீங்க சொன்னா எல்லாம் நடக்கும். ஐயோ வாலிபனே நீ எழுந்திரென்று நீ சொன்னீ, மரித்த வாலிபன் உயிருடனே தாயுடனே சென்றார். வாலிபனே நீ எழுந்திரென்று நீ சொன்னீ, மரித்த வாலிபன் தாயுடனே சென்றார். நீ பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. நீ சொன்னா எல்லாம் நடந்திடுமே. இயேசையா நீ பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. நீங்க பார்த்தா எல்லாம் துளித்திடு, எல்லாம் நடந்திடுமே. உம்மில் தான் வல்லமை, ஓ உம்மில் தான் எங்கள் நம்பிக்கை, உம்மில் தான் எல்லா வல்லமையும், உம்மில் தான் என் நம்பிக்கை. நீ பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. நீ சொன்னா எல்லாம் நடந்திடுமே. நீ பார்த்தா எல்லாம் துளித்திடுமே. நீ சொன்னா எல்லாம் நடந்திடுமே. ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா ஏசையா என் ஏசையா, ஏசையா ஏசையா என்
ஏசையா, உன்னில் தான் வல்லமை, உன்னில் தான் என் நம்பிக்கை, உன்னில் தான் வல்லமை, உன்னில் தான் என் நம்பிக்கை. எல்லாம் நிறுத்திடுமே நீர் சொன்னா, எல்லாம் நடந்திடுமே. ஆண்டவரே, நீங்க பார்க்கணும், 1000 மனுஷன் நம்மை பார்த்தாலும் ஒரு அற்புதம் நடக்காது. ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய ஆவியினால நிறைந்து நம்மை பார்த்தாலும் ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, இந்த வேளையில நீ ஆண்டவரே, உங்களால நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உங்களால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஜாதி மட்டுமல்ல, பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லியிருக்கிறீங்க. நமக்குள்ள பரிசுத்த அபிஷேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் சுவப்படணும். நம்முடைய பார்வையை பார்க்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வீசணும். எங்களோடு கூட உறவாடுகிற ஜனங்களுடைய வாழ்க்கை சலிக்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது நடக்கும். காரணம், நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் சின்ன விசுவாசம் அல்ல, அல்லது பெரிய விசுவாசம் அல்ல, அல்லது இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே அப்படி என்று சொல்லுகிற விசுவாசம் அல்ல. நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறபடினால ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய, நாங்க பெற, நாங்க பார்க்க, நாங்க நடத்த நீர் எங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறீர். எத்தனை சொல்லுகிற நீர் என்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறீர். அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பங்கள் நிறைவேறணும். நாம நினைக்கிற நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். நாம பேசுகிற காரியங்களை ஆண்டவரை பெறவேண்டும். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பெற்றுக் கொண்டிருக்கிறபடினா பண்ணின அறிக்கைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய கண்கள் காண வேண்டும், எங்களுடைய காதுகளிலே கேட்க வேண்டும், எங்களுடைய கரங்கள் தொட வேண்டும், எங்களுடைய தேவன் காரியங்களை செய்யணும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதை செய்வதாக, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதை செய்வதாக. அல்லேலூயா. இப்ப வாசிங்க 6:7. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படிப்பட்ட மனுஷன் சந்தேகப்படுகிற மனுஷன், எதையாவது தேவனிடத்திலிருந்து பெறலாம் என்று நினைக்கவே வேண்டாம் என்றார். அதன் அர்த்தம் என்ன? ஜெபிக்கவே வேண்டாம், அவரிடத்தில் கேட்கவே வேண்டாம். அப்படியான என்ன? முதலாவது நீ விசுவாசம் அடை. முதலாவது நீ ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கணும் என்ற ஆண்டவரிடத்துல ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிக்கணும். விசுவாசம் எதனால் அவர் எத்தனை பேர் தெரியும்? இதை வாசிக்க வாசிக்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனங்களை கேட்க கேட்க விசுவாசம் தானாய் வரும். எவ்வளவுக்கு நீ ரீட் பண்றியோ, எவ்வளவுக்கு இந்த வேதத்தை வாசிக்கிறியோ, எவ்வளவுக்கு தேவனுடைய வசனங்களை கேட்கிறியோ, அவ்வளவுக்கு உனக்குள்ள விசுவாசம் உண்டாகும். இந்த உண்டாகிற விசுவாசத்தினால நீ கிரியை செய்வாய். அந்த வேளையில உண்டாகின விசுவாசம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளினால நடக்கிற கிரிகளை காண்கிற போது உனக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். சாதாரண ஒரு மனுஷன் அல்லவா, படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன் அல்லவா, அல்லது பேதமுள்ள ஒரு மனுஷன் அல்லவா, அல்லது ஒன்றுக்கும் உதவாத மனுஷன் அல்லவா. ஆனா இன்றைக்கு அவன் பார்க்கிற போது அற்புதம் நடக்கிறது. கைகளை வைக்கிற போது முடவர்கள் நடக்கிறார்களே, காதுகளில கை வைக்கிற போது காது கேட்கிறது, கண்களில கை வைக்கிற போது பார்க்காத கண்கள் பார்க்கிறது, வாய்களை தொடுகிற போது ஊமை பேசுகிறானே. காரணம் என்ன? இவனுக்குள்ள something happened. இவனுக்குள்ள ஏதோ நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது? தேவனுடைய விசுவாசம் அல்லவா. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? தேவனுடைய விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நீ பேசுகிறது தேவனை போலதான் பேசுவா, நீ பார்க்கிறது தேவனை போலதான் பாப்பா, நீ நடக்கிறது தேவனை போலதான். கமான், எத்தனை பேர் சொல்லக்கூடும்? அந்த விசுவாசத்தை ஏன் அணைய பண்ணுகிறாய்? அந்த விசுவாசத்தை ஏன் சந்தேகத்துக்குள்ள கொண்டு போகிறாய்? அருமையான தேவ ஜனமே, உண்மையாய் உனக்குள்ள தேவனுடைய விசுவாசம் இருந்தா ஒரு போதும் அது உன்னை சந்தேகத்துக்குள்ள நடத்தாது. சந்தேகம் படக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் அது ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படுமே. என் தேவன் அந்த இடத்துல தாமதிக்கிறாரே, ஆனால் ஒரு பெரிய காரியத்தை தான் செய்வார், என்ற வாழ்க்கையில பெருசத்தான் செய்வார். அதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். 1000 பேர் எதிர்க்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை, ஒருவர் மட்டும் எதிர்க்க மாட்டார், என் ஆண்டவர். அதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். 1000 பேர் உன்னை கைவிடலாம், ஒருவர் மட்டும்தான் உன்னை கைவிட மாட்டார். அவர் தான் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த ஃபெய்த் உனக்குள்ள இருக்கா? அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதா? யார் உன்னை கைவிட்டாலும் சரி, யார் உன்னை மறந்தாலும் சரி, யார் உன்னை ஒதுக்கினாலும் சரி, ஒருவர் மறக்க மாட்டாரே. தாய் மறந்தாலும்
நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரை எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எசாயா 66 சொல்லுது, தாய் தேற்றுகிறது போல நான் உன்னை என்ன செய்கிறவன், தேற்றுகிறேன். முழங்காலில் வச்சு உன்னை நான் என்ன செய்வேன்? பக்கத்து பாசல் 1000 பேர் உன்னை தாளாட்டுகிறது காட்டலாம், 1000 பேர் வார்த்தைகளை சொல்லி உன்னை பலப்படுத்துற பாட்டுறோம் என்று ஆண்டவர் முழங்காலில் வச்சு என்ன செய்வாரா? தாளாட்டுகிற ஒரு ஆண்டவர் அல்லவா? அந்த விசுவாசம் உனக்கு இருக்கா? உன்னை தாளாட்டுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் இருக்கா? தாய் போல உன்னை அங்கே சுமக்கிற குழந்தையானது பாலை சூப்பி குடிப்பது போல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க எசாயா 66. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை இதோ, போலவும், எல்லாரும் சொல்லுங்க, இதோ சமாதானத்தை அங்கே நதியை போல எனக்கு அனுப்புகிற ஆண்டவர். மனுஷனுடைய நம்பிக்கை என்னதை கொண்டுரும்? கண்ணிய வள வரைக்கும். மனுஷனை நம்புறது வீண். ஆனா தேவன் எங்களுடைய வாழ்க்கையில நதி போல அவருடைய சமாதானத்தை அனுப்பாராம். அந்த சமாதானம் தான் ஒருவரும் எங்களை விட்டு என்ன செய்யலாம், எடுக்க முடியாது. தேவன் தருகிற சமாதானம் தேவன் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆண்டவர்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு குணம், கொடுத்ததை அவர் எடுக்கிறது இல்லை. அவர் நமக்கு சமாதானத்தை தந்துடுவார், குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார், சபைக்கு சமாதானத்தை தருவார், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். எத்தனை பேர் சொல்லக்கூடும், இந்த வாழ்க்கையில தேவன் தருகிற சமாதானம் எனக்கு போதும். அதனால சொல்லப்படுது, வாசிங்க அப்படியே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும், ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும். ஜாதிகளுடைய மகிமை, சபையினுடைய வளர்ச்சி, ஜன கூட்டங்கள், புதிய புதிய ஆத்துமாக்கள், அநேக கிளை சபைகள், இதுகள் எல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவாராம். எப்படி கொண்டு வருவார்? ஜாதிகளின் மகிமையை, ஜாதிகளுடைய மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல, புரண்டு ஓடுகிற ஆற்றை போல அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். என்னிடமாய் அவர் பாயும்படியாய் செய்வாராம், உங்களிடமாய் பாயும்படியா செய்வாராம். அப்படின்னா உங்களோட விசுவாசம், எந்த விசுவாசம் யார் மேல இருக்கணும்? யார் மேல இருக்கணும்? பக்கத்து பார்த்து சொல்லு, கர்த்தர் மேல இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ், கர்த்தருக்கு பயந்து வாழ், கர்த்தர் நேசிக்கத்தக்கதாய் வாழ். உலகத்துல மனுஷர் நேசிக்க நீ வாழாத, ஆண்டவரை நேசிக்க வாழ். ஆண்டவரை நேசிக்கணும் வாழ்ந்தா எல்லா மனுஷரையும் நீ நேசிப்பாய். அவங்க நேசிக்கிறாங்களே நேசிக்கலையோ, வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் எவ்வளவாய் அதிகமாய் உங்களில் அன்பு கூறுகிறனோ அவ்வளவு அதிகமாய் உங்களால் அன்பு கூறப்படாவிட்டாலும் நான் என்ன செய்யணும்? உங்கள 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றான், 2 கொரிந்தியர் 12:15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நீங்க பாருங்க, நான் உங்களால, அதாவது நான் உங்களை எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு அதிகமாய் உங்களால அன்பு குறைவாய் அன்பு கூறப்பட்டாலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை ஒரு ஆள் நேசிக்குதுக்காக நீ நேசிக்காத. தட் இஸ் நாட் a God love. அது ஆண்டவர் அன்பு இல்லை, அது மனுஷ அன்பு. என்னை ஒரு ஆள் நேசிக்குது அதால நான் நேசிக்கிறேன், அது மனுஷ அன்பு. என்னை ஒரு ஆள் நேசிக்கல ஆனாலும் நான் அதிகமா நேசிக்கிறேன், அதான் தேவ அன்பு. எத்தனை சொல்லக்கூடும், எனக்குள்ள இருக்கிற அன்பு தேவ அன்பு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவர் எனக்கு ஹலோ சொன்னதான் நாங்க சொல்லுவோம், அது இல்ல ஆண்டவற்ற அன்பு. ஆண்டவற்ற அன்பு என்ன? அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டால. பாருங்க அந்த வசனம் வாசிங்க திருப்பி. 1 கொரிந்தியர். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ, நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால், அவ்வளவு குறைவாய். நீங்க அவ்வளவு ஹையா நீங்க நேசிக்கிறீங்க, ஆனா உங்களை நேசிக்கிறவங்க அவ்வளவு லோவா உங்களை நேசிக்கல. கண்டினியூ நீங்க நேசிக்க முடியுமோ? நான் சொல்லுங்க, விளங்குதா? எவ்வளவு நான் அதிகமாய் நான் உங்களை நான் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு அது குறைவாய், மிகவும் குறைவாய். அப்படி இருக்கு. அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமா, மிகவும் சந்தோஷமாய் உங்கள் ஆத்துமாக்களுக்காக
பாருங்க, ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுவேனோ அவ்வளவு குறைவாய், எல்லாரும் சொல்ல, அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் அதானே ஆண்டவர் அன்பு. மிகவும் சந்தோஷமா இருக்கிறியா? நீ ஒரு ஆளை அதிகமா நேசிக்கிற, அந்த ஆளுன்னு அவ்வளவு நீ நேசிக்கிறதுக்கு அதிகமா உன்ன கீழே நேசிக்க பதுக்கட. சிஸ்டர், கேன் யூ டு தட்? உங்களால முடியுமா? அதுதான் faith. தேவன, that is not love, faith. ஏன்? விசுவாசம் அன்பினுடைய ஸ்தலம். என்ன விசுவாசம்? இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எல்லா காரியத்தையும் இந்த ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் இந்த ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்றதை நான் விசுவாசிச்சு செய்கிறேன். என்ன? உன்னை நேசிக்கிறது போல உன்னை அயலானே நேசி. அதான் நான் சொன்னேன். முதலாவது, நான் ஒரு ஆண்டவரை நேசிக்கிறேன். ஈக்குவலா, அதுக்கு சமமாய் நீ உன்னை போல உன்னுடைய அயலான நேசி. ரெண்டு கற்பனை தான் ஆண்டவர் இருந்தார் ராஜரிக பிரமாணம். ஒன்று, யாரை நேசிக்கிறோம்? Come on, talk to me. என்ன யோசிக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறோம்? தேவனை நீ எவ்வளவா நேசிக்கிறோம் அவ்வளவு அதிகமாய் மனுஷனை நேசி. என்ன மனுஷனை நேசி? எந்த மனுஷனை? நீங்க உங்களை நேசிக்கிறவர்களே நீங்க நேசிக்கிறது அல்ல தேவ அன்பு. அப்ப என்ன ஆண்டவர்? நீங்கள் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் குறைவாய் நீங்க அவர்களால நேசிக்கப்படாம இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்க நேசிக்கிறதா தேவ அன்பு. அப்படி என்றாதான் நீங்கள் நானும் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவசிக்கிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எழுதினதை நான் விசுவசிக்கிறேன். உன்னை சத்துருவ சிநேகி விசுவசிக்கிறேன். உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெர்மனி விசுவசிக்கிறேன். தீமையான மொழிகளை உங்கள் மேல பொய்யாய் சொல்வார்களே, நான் பாக்கியவான்களா இருப்பீர்கள் விசுவசிக்கிறேன். நீங்க நன்மை செய்தி தீமை பேர் பண்றீங்க விசுவசிக்கிறேன். ஏன்? தேவன் ஒருவர். அதான் இந்த விசுவாசம். என்ன? தேவன் ஒருவர் உண்டென்று நான் சொல்ல விளங்குதா? தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதை விசுவசிக்கிறேன். நான் இப்படி அவருக்கு பிரியமாய் நடந்தால், சங்கீதம் 31:19 வாசிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பேய் ஓட்டுறதான் விசுவாசம், குருடனை பார்க்க பண்ணி வைக்கிறதான் விசுவாசம் இல்ல. லவ், அன்புதான் விசுவாசத்தின் முதலாவது அடையாளம். வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரர்களுக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. எத்தனை சொல்லப்படும்? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினதை 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுது. தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தினதை எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தப்படுத்தின கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் ஆவியினாலேயோ நமக்கு அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு எனக்கு தெரியும், தேவன் எனக்காக வேண்டிய எவ்வளவு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். That's true, அது உண்மை. ஆனா தேவன் யாருக்காக? அவருடைய ஜனம் யார்? நாங்கள் எங்களிடத்தில் இருக்கிற சுபாவம் என்ன? தேவனுக்கு முதலாவது பயப்படுகிற ஜனம். அதான் இப்ப சொல்றது சங்கீதம் 92:19. அவருடைய ஜனம் எழுதி இருக்கிறபடி தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்காக எழுதி இருக்கிறபடி, அவரால் அன்பு கூறுவப்படுவர்கள் அல்ல, எழுதி இருக்கிறபடி. வாசிங்க 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். தேவன் யாருல? தம்மில் அன்பு கூறுவதிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு இல்ல, தேவன் தம்மில் அன்பு. எத்தனை பேர் ஆண்டவர் என்ன அன்பு செய்கிறார்? தட்ஸ் ஓகே. ஆனா நான் என் ஆண்டவர் அன்பாயிருக்கிறேன் எத்தனை பேர் கையெழுத்து சொல்லலாம்? அன்பாயிருந்தா இப்ப சங்கீதம் 31 அந்த 19 வசனத்தை வாசிங்க. தமக்கு பயந்து உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக மனுபுத்திரர் எல்லாரும் சொல்ல, யாருக்கு முன்னால? தேவனுக்கு முன்பாக அல்ல, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்கள். எத்தனை பேர் சொல்லக்கூட நான் இந்த மனுஷர்களுக்கு முன்னால இந்த தெய்வத்தை நம்புறேன். நம்பினா தேவனுக்கு பயப்படுவார். தேவனுக்கு பயப்படுறதா விசுவாசம். நான் சொல்ல உங்களுக்கு விளங்கலையா? பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்து அது பிசாசுடைய விசுவாசம்.
ஆனா நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய அன்பை விசுவாசிக்கிறோம், தேவன் அன்பானவர் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு என்ன? அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம் தானே உதவும். ஆனா அப்படிதான் சொன்னார். அப்ப அன்பால கிரியை செய்யாத விசுவாசம் இருக்கா? இருக்கு. பிசாசம் என்ன சண்டை நடுங்கிறவே. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன? அன்பினால என்ன செய்யும்? அது வார்த்தையினால மட்டுமல்ல, பேச்சினால அல்ல, வார்த்தையினால அல்ல. கமான் சொல்லு, என்னத்தினால கிரியை செய்யணும்? கமான் சொல்லுங்க, என்னத்தினால கிரியை செய்யணும்? 3 கிழமை தான் நான் இல்ல. ஆனா நீங்க இன்னும் ஒரு கிழமை இருந்தா நீங்க என்ன கொடி பிடிச்சு வழியில நிப்பாட்டிட்டு இருக்கீங்க. பக்கத்து பாச அன்பால கிரியை செய்றீங்களா? உங்களோட அன்பை காட்டலுமா? கோபத்தை காட்டலாம் ஈஸியா. பட்டாசுன்னு சொன்னேன் எழுமிடுவான் பாம்பு மாதிரி. பக்கன்னு அன்பை காட்ட முடியுமா? உனக்கு ப்ராப்ளம் வரைக்கும் இந்த அன்பை காட்ட முடியுமா? இந்த அன்பை காட்டுறக்க சகிக்கிற, சகலத்தை நம்புற. எத்தனை பேர் சொல்லக்கூடாது? ஏது வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்ன செய்யாது? தேவனுடைய அன்பை விட்டு என்ன சரியாண்டா பிரிக்காண்டா அப்படி பிரிக்காது. தேவன் அன்பு யார்கிட்ட காட்ட முடியும்? தேவனிடத்துல மட்டுமா நீங்களும் நான் அன்பை காட்டுறது? அவர் எப்பாவது உங்களோட சண்டை பிடிச்சாரோ? அவர் எப்பவாவது ஆண்டவர் உங்களோட வந்து சண்டை பிடிச்சாரோ? அல்லது அவரா வந்து சோதிச்சாரோ? இல்லையே. அப்படியா நீங்க எப்ப உங்களோட அன்பை காட்ட முடியும்? எப்ப உங்களோட விசுவாசத்தை பரிசுக்கப்பட முடியும்? பேதுருல சொல்லப்பட 1 பேதுரு முதல்ல சொல்லப்படுது, உங்க அழிந்து போகிற பொன்னானது அக்கினியினால புடமிடப்படுகிறது போல உங்களுடைய விசுவாசமானது என்ன செய்து? பரிசுக்கப்படுகிறது. அது பொன்னாய் விளங்க வேணும். எப்படி அது பரிசுக்கப்படுகிறது? மனுஷர் மூலமாய். மனுஷர் மூலமாய் எப்படி பரிசுத்தப்படுது? நீங்க பெற்றுக்கிற விசுவாசம் உண்மையா ஆண்டோட விசுவாசம் தானா? ஏன் அன்பினால கிரியை செய்கிற விசுவாசமா, அல்லது அதிகாரத்தால, அல்லது உலகத்தில் நடக்கிறது போல இருக்கிற விசுவாசமா? எத்தனை சொல்லணும்? என்னட்ட இருக்கிற விசுவாசம் சூப்பர் ஆர்டினரி வெல்த். எனக்குள்ள இருக்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். என்னையா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம்? எதையும் தாங்கிட்டு போயிடும், சிரிச்சுட்டே போயிடும். அதான் விசுவாசம். வியாதியை ஓட்டுறது அது பெரிய விசுவாசம் அல்ல. பேய்களை ஓட்டுகிறது அது பெரிய விசுவாசம் அல்ல. ரோமன் கட்டுறதுக்கு பாதச பேயை ஓட்டுறார்கள். இன்னைக்கு இவனே பெல்லி சூனியக்காரனே ஒரு பேயை வச்சு ஒரு பேயை ஓட்டுறான், மந்திரவாதி. அதுக்கு அது விசுவாசமா? தேவனுடைய விசுவாசமா? இல்ல. அப்படித்தான் சபையில சில மந்திரவாதிகள் இருப்பீங்க. மனுஷ ஃபெய்த்தால நீங்க அற்புதத்தை செய்ய முடியும். What about your love? உங்க அன்பு அப்படி. எத்தனை பேர் சொல்லணும் எனக்குள்ள இருக்கிற அன்பு தேவனுடைய அன்பு? நான் விசுவாசத்தில் காட்ட முடியும், கிரிகையில் என்னால காட்ட முடியும். கிரிகை இல்லாத விசுவாசம், கமான் சொல்லுங்க, கிரிகை இல்லாத விசுவாசம் என்ன? உண்ட கிரியை அவனுடைய கிரியைகளினால் அவர்களை அறிவீர்களே. உண்ட கிரியை பார்க்க தெரியுது. எவ்வளவு நான் அதிகமாய் அவங்களை அன்பு கூறணும், அவ்வளவு அவங்களால நான் குறைவாய் அன்பு கூறப்பட்டாலும் இன்னும் நான் அன்பு கூறுகிறேன், இன்னும் நான் சமமாகிறேன், இன்னும் நான் ஈக்குவலா தான் நேசிக்கிறேன் சொல்லக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்களோ? அருமையான விசுவாசியே, அதான் விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. இயேசுவோட விசுவாசத்தை பாருங்க, எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். யாரெல்லாம் அவரிடத்தில் அவர் ஒரு நாளும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பெருமை உள்ளவங்களுக்கு மட்டும் அவர் விதைத்து நின்றார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியை செய்யணும். சந்தேகப்படாத நீங்களும் நானும் உண்மையா தேவ புத்திரர். எத்தனை பேர் சொல்றேன் நான் உண்மையா ஆண்டவர்ட்ட பிள்ளை? உண்மையா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தானே. என்ன ஆவியானவர் ஐயா? பரிசுத்த ஆவியானவர் தானே அந்த அன்பு இருக்கும். அவர்களுடைய கிரி ஆவியுடைய கனி சொல்லி இருக்குதானே. பரிசுத்த ஆவியானுடைய கனி என்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாரம், பெல்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், களியாட. இதா பரிசுத்த ஆவியானுடைய வழி கனிகள். அவருடைய கனிகளினாலே அவர் இதா இல்ல இதெண்டா என்ன? இது பேயிட கனி, ஆண்டு விட்டு கனி. பரிசுத்தாவியான அதான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்கொடை. இது எல்லாம் பாடமா சொல்றமே. ஏதாவது ஒன்று மக்கள் உனக்கு இருக்கா? இப்படி ஆண்டவரே வாரம் சீக்கிரம் வாரம் சீக்கிரம் எங்க சொல்ல சொல்ல லூசிவர் தானே வர்றோம். எத்தனை சொல்லக்கூடாது நான் இந்த ஆண்டவருக்காக வாழ்ற முடியும். எனக்குள்ள இருக்க தேவ அன்பு. அல்லேலூயா, கம் ஆன் சே அல்லேலூயா. அது கூட சொல்ல வெக்கமா இருக்கா? உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கா? சிலர் பாத்தீங்க அச்சம், மனம், நாணம், பைப் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டது. ஆனா சொல்ல நீ எனக்கு பயப்படு. பொல்லாப்புக்கு விலகிறதான் தேவ பயம். பொல்லாப்பு செய்யாதபடிக்கு நாம் விலக்குற யோசேப்பை பார்க்க, இந்த பொல்லாப்பு எப்படி என்னால செய்ய முடியும்? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்களும் நானும் பொல்லாப்பு செய்யாதபடி விலகிறதா தேவ பயம். அதனால இந்த இடத்துல சங்கீதம் சொல்லுது, அவருக்கு பயந்து உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு பயப்படுகிற. அப்ப எல்லாரும் சொல்லுங்க,
சொல்லுங்க, தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க யாருக்கு? அவருக்கு பயப்படுகிறவர்கள். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரர் முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். நம்புகிற எத்தனை பேர் மனுபுத்திரர் உலகத்துக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக நான் இந்த தெய்வத்தை நம்புகிறேன், அதனால நான் கிரியை செய்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாரையும் அன்பு செய்கிறேன். யாரா இருந்தாலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா, யாரா இருந்தாலும் தேவனால நியமிக்கப்பட்டவர்கள் அல்லவா, யாரா இருந்தாலும் பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவா. நீங்களும் நானும் ஈக்குவல் அல்லவா, ஒருவரும் மேன்மை இல்லையே. எல்லாரையும் என்னுடைய கர்த்தர் அந்தந்த ஸ்தானத்துக்கு அவற்றை கிருபையினால அழைச்சு வச்சிருக்கார் அல்லவா. அதை நீங்களும் நானும் சரியா செய்யறது தானே நாங்க அவரை நேசிச்ச காரியம். இன்னைக்கு சிலவனை நீங்க நினைப்பீங்க, பாரு நான் மேடையில் இருக்கிற நல்ல இது ஆண்டவர். உனக்கு தெரியுமா, கீழே இருந்து கேட்ட விசுவாசி பரலோகம் போயிடுவா, மேல இருந்து பிரசங்கம் பண்ற நான் எவ்வளவு கணக்கு ஒப்பிக்கணும் தெரியுமா? அவன்கிட்ட 5 கொடுத்தா 5 கொடுத்தவன் இன்னும் 5 சம்பாதிக்கணும், 1 கொடுத்தவன் 1 சம்பாதிக்கணும், 2 கொடுத்தவன் 2 சம்பாதிக்கணும். அதனால 2 கொடுத்தவன் 4 சம்பாதிச்சிருப்பான், நான் 5 கொடுத்தது 4 சம்பாதிச்சா நான் ஆசீர்வாதமா இல்ல. 5 என்னோட தந்தா 5. அதில் அர்த்தம் என்ன? ஒவ்வொருவருக்கும் தேவன் பகிர்ந்தளித்த அந்த வரங்கள், அந்த கிருபையின்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய காரியங்களை நேர்த்தியாய் செய்யணும். 100% பெர்ஃபெக்ட். அதை செய்யற போதுதான் ஆண்டவர் வருகிற போது நீங்களும் நான் அவரிடத்துல போக முடியும். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எங்களுக்கு இருக்கிற ஃபெய்த், விசுவாசம் தனி அற்புதம் செய்யறது இல்லை, நீ அற்புதம் இல்லை, நம்மளோட அன்பு வெளிப்படணும். சேச்சன சொன்னா அப்படி வரணும். அபிஷேகம் நதியை போல சமாதானம் வரணும். அந்த வரைக்க இப்படி சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமும், எத்தனை நன்மை எத்தனை இன்பம். அங்கே நான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன் சொன்னாரே. அந்த இடத்துல எல்லாம் நிரந்தரமா இருக்குமே. தேவனுடைய சபை என்று சொன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு, எல்லாரும் சமந்தான், எல்லாரும் ஒரு நதியை போல. ஒரு தண்ணியில ஒரு நதி ஓடிக்கொண்டு போக வேண்டாம், ஒரு சின்ன துளி சொல்ல முடியாது நான் தான் இந்த நதியை கொண்டு, இல்ல கோடி கணக்கான துளிகள் சேர்ந்துதான் ஒரு நதியா ஓடுது. அந்த ஓடுகிற போற ஒரு புது பலம் வருது. தனி ஒரு துளியா இருந்தா அதுக்கு புது புது பலம் வர, அது அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவுக்கு சகோதர ஐக்கியமா இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு அன்பா இருக்கிறோமோ, எங்கட வாழ்க்கை எங்களை தேடி சமாதான நதியை போல வரும். ஜாதிகள் திரளான அலைகளை போல என்னுடைய கர்த்தர் ஜனங்களை கொண்டு நீங்களும் அப்படிதான் இருக்கணும். எப்பவும் அன்பா இரு. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாராம் ஆசீர்வாதங்களை. தமக்கு பயந்தவர்கள், மனுபுத்திரர்களுக்கு முன்பதாக தம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணினவைகள் எவ்வளவு, எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு பெருசா இருக்கிறது. எத்தனை சொல்லக்கூடாது? நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன், மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நான் நம்புறேன். நீ என்ன நம்புறியா? ஓ நம்புற, அப்ப இந்த சத்தியத்தின்படி நட. அதுதான் ஆண்டவர் சொல்வார். நாம நம்புறபடினாலதான் நம்முடைய வசனத்தின்படி நடக்கிறேன். நாம நம்புறபடினாலதான் அன்பால நான் கிரிய செய்கிறேன். என்னுடைய கிரியை அதிகாரத்தால இல்ல, என்னத்தினால? அன்பினால. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அன்பால தான் எல்லாவற்றையும். அப்ப அதானே ஆரோக்கிய உபதேசம் சொல்லுது, அதானே கிருபை. இப்ப நீங்களும் அந்த கிருபையை போக்கடிக்கலாமா? போக்கடிக்க கூடாதே. இப்படி நீங்களும் நானும் அங்கே ஆண்டோட சமத்துல அந்த விசுவாசம் என்று சொல்ல போது அற்புதம் அடையாளம் அதை மட்டும் பார்க்காத, நான் ஆண்டவரை விசுவசிக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற அன்பு உண்மையான அன்பு, அதனால எதையும் செய்யும், அது ஒரு நாளும் மாறாது. எத்தனை சொல்லக்கூடும், இந்த ஆண்டவற்ற அன்பு எனக்குள்ள இருந்தா என்ன செய்யாது? மாறாது. அந்த அன்பு தானே வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி இருக்கிறாரு 5 ரோமர்ல. அந்த அன்பு என்ன செய்யாது? ஒரு நாள் வெட்கப்படாத. ஆற நாங்க மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை உண்மை. அதே வேளையில மகிமை அடைகிறோம் என்றா என்ன? இயேசு மூலமாய் பிதா மகிமை அடைஞ்சார். இன்னைக்கு உங்கள் மூலமா என் மூலமாய் பிதா மகிமை அடையணும். என்ன ரோமர்ல யோவான்ல சொல்லப்படுது. ஆண்டவர் 15 சொல்றார், நான் அல்ல நீங்கள் அல்ல என்ன தெரிஞ்சு கொண்டது, நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். பிதா உங்கள் மூலமா என்ன செய்றார்? மகிமைப்பட போறார். என்னத்தினால? கனிகள் மூலமாய். நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? இப்போ விசுவாசி கத்தி எடுக்கிற விசுவாசி எனக்கு தெரியுமா? இப்போ விசுவாசி பொருள் எடுக்கிற விசுவாசிக்கு தெரியுமா? இப்போ விசுவாசியோட கதைக்க பேயோட கதைக்கலாம். நான் சொன்னேன், பே அழகானது, அன்பானது. என்ன பாச பே அழகானது, அலங்கூலமானது. நீ என்ன அவ்வளவு டீசன்ட்? இங்க வாண்டா வேற எங்க இருந்து வந்து நின்றா சொல்லும், போறியாண்டியா நான் போறேன்னு சொல்லும். சரி, இனிமேல் சாகும் வரைக்கும் பூமியை விட்டு போகும் வரைக்கும் இங்க வராது, அது கீழ்ப்படிஞ்சு போகும். ஆனா ஒரு மனுஷனுக்கு சொல்லி பாருங்க, நீங்க சாகும் வரைக்கும் நீ சண்டை பிடிக்காத விசுவாசம் சண்டை பிடிச்சவன் சண்டை பிடிக்காம இருப்பானா? பேய காட்டு மனுஷனை காட்டிலும் பேய் நல்லதில்ல.
சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பேய் கூட அன்பா இருக்கிறபடியா தானே உலகத்துக்கு இந்த ஜனம் எல்லாம் பேய வட்டி இருக்குது. ஜனங்கள் கூட உலகத்து ஜனம் ஒன்றா இருக்கிறாங்களே, பேயின் அன்பால நமக்குள்ள இருக்கிற தேவ அன்பு அல்லவா? பக்கத்து பாய்ச்சல் விளங்குதா? மொக்கு அன்பாயிரு. அல்லேலூயா. இப்ப திருப்பி யாக்கோபுக்கு வாங்க. அதுக்கு அவனி பேய் நல்லதுன்னு சொல்லல, பேய் உதவாது, அது கலிசர. வாசி யாக்கோபு வந்து சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி எண்ணாதிருக்க கடவான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படி நினைக்கவே வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, சந்தேகப்படுகிறவன் எதையாவது ஆண்டவரிடத்தில் வேண்டலாம் என்று நினைக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது அர்த்தம் என்ன? சந்தேகப்படாத, 100% நம்பு. ஆண்டவரே நம்பு, ஸ்திரியே நம்பு. ஏசு யாருக்கு சொன்னார்? கானானிய ஸ்திரிக்கு. அந்த ஸ்திரீ இயேசுக்கு சத்தியம் சொல்ல போயிட்டாங்க. அதுக்கு தான் சொன்னார், ஸ்திரியை நம்பு, பிதாவை எங்கும் தொழுதுள்ள காலம் வரும், அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். உண்மைண்டா என்ன? ட்ரூத், உண்மை, சத்தியம். என்ன அந்த உண்மை? கர்த்தர் தமக்கு பயந்தவர் கூட்ட ஜனத்துக்காக, அவருடைய ஜனங்கள் முன்பதாக அறிக்கை பண்ணுகிற ஜனங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த பெரிய காரியங்கள், பெரிய காரியம். எத்தனை நம்புறீங்க? உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினது பெருசையா? ஆண்டவர் இப்ப தந்தது கொஞ்சம், தரப்போறது பெருசு. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப நீங்கள் நானும் இப்பதான் சாடியா விதைச்சிருக்கிறோம். விளையிற காலத்துக்குள்ள நீங்களும் விளைச்சல காணாம ஒரு மனுஷன் போறதுல எத்தனை நம்புறீங்க? போல் எங்க கேட்டாங்களாம், நீங்க போறீங்க தைக்கமே ஆண்டவர் வருகையில வந்துட்டா யார் இந்த சபை அடுத்த முறை நடத்துறேன்? அவர் சொன்னாராம், ஆண்டவர் வரும் வரைக்கும் நான் போக மாட்டேன், சாக மாட்டேன். எப்படி ஃபைட் இன்னும் வந்தால் அப்படியே இருக்கு, வர வர இளமையா போகுது. அந்த எங்களை பாருங்கள், இப்படி இருந்தாங்க, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறோம். 5 வருஷத்துக்கு முதல் பார்த்தா இப்படி போனவர் பாப்பாரு, இப்படி போவாங்க. இப்பாக்களை பார்த்தீங்கன்னா இப்படி போறாங்க. உனக்குள்ள எனக்குள்ள விசுவாசம் அப்படி இல்ல. என் ஆண்டவர் ஒன்று மட்டும் உண்மை, தேவன் பொய்யுரையாதவர். நம்புறீங்களா? எத்தனை நம்புறீங்க? ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். சொல்ற உண்ட நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புறது அவரால் என்ன செய்யும் வரும். நான் நம்புறேன் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார், நம்புறேன். ஆண்டவர் சொன்னா அதை ஆண்டவர் செய்வார். எங்க சொன்ன? உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியில தெளிவா சொல்லி இருக்காங்க. எத்தனை நம்புறீங்க? தேவன் எங்களுடைய சபையில் ஒரு எழுப்புதல தரத்தாமான ஒரு பெரிய காரியத்தை செய்தாமான எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா தான் இருக்கு. நதி சமாதானம் நதியை போல வரும். இயேசு நமக்குள்ள இருந்தா வந்த நதி புறப்பட்டு போகும். யோவான் 7:30 சொல்லுது, என்ன விசுவாசிக்கிற உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு போகும். அந்த சமாதான நதி என்ன செய்யும்? புறப்பட்டு போகும். இதை நீ நான் விசுவாசிக்கணும். ஒரு நாளும் எங்கட வாழ்க்கையில சமாதான குறைச்சல் வராது. நடுக நான் சொல்ல, உங்களோட பரிசுத்தத்தை நீங்களே கிடைக்கிறது ஒழிய வேற யாரும் இல்ல. பிசாசு பக்கம் ஆண்டவர் ஒரு பிசாசு எழுப்பி விடும், ஒரு ஆளா பக்கத்தை எப்படி பிடிச்சு பிசாசு உலகத்தில் இருக்கிறவனு பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவன். எந்த சமாதானத்தை நான் தான் கெடுக்க முடியும்? எந்த பரிசுத்தத்தை நான் தான் கெடுக்க முடியும்? எத்தனை சொல்லக்கூடாது? என்னக்குள்ள இருக்கிற பலன் தேவனுடைய பலன். அதான சொல்லப்படுது, எங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்து அவருடைய பலத்தினால போராட பிரயாசப்படுகிறேன் பவுல் சொல்லுகிறானே. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது அவருடைய பலம் அல்லவா? பக்கத்து சொல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற யாருடைய பலம்? யோசிச்சு பாருங்க. நீங்க தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற பலம் ஆண்டவருடைய பலம். உங்களை சுத்தி வர பாதுகாக்கிறது தூதர்கள் இருக்கு. நீங்கள் சர்வலோக சங்கத்தில் இருந்த முதற்பேரான பெயர் எழுதப்பட்ட சர்வலோக சங்கத்தில் இருக்கிறீங்க. 1000-16,000 தூதர்களிடத்தில் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அங்க அவருடைய அந்த அதாவது நன்மையானவர்களை பேசுகிற அந்த இரத்தத்தின் இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. எது உங்களை அணுகும்? கொஞ்சம் யோசிக்கல. எபிரேயர் 10 சொல்லப்படுதுல, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு தைரியம் வருகிறது. என்ன? மாம்சமான திரை வழியாய் புது ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அதுக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கிறோம். எதனால? ஒரு தைரியத்தினால, ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய இரத்தத்தால. அந்த தைரியம் இருக்கே. எத்தனை நம்புறீங்க? ரத்தம், இயேசுட ரத்தம் இந்த பூமியில இன்றைக்கும் எனக்காக பறந்து பேசிக் கொண்டு இருக்குது. பிதாவோட வலது பார்சத்திலிருந்து அந்த இயேசுட ரத்தம் இருக்கும் வரைக்கும் எனக்கு பலன் பலன் பலன். அந்த ரத்தத்தினால வருகிற பலன் என்ன? நன்மையானது தானே பேசும். என்ற பிள்ளையை நீர் ஆஸ்வதிக்கணும். நன்மையானதா பேசும், அந்த உயர்த்தணும். நன்மையானதா பேசும். சத்துரு என்ன தொடாதபடி அவனை பாதுகாக்கணும்.
எதெல்லாம் நன்மையோ இயேசு நன்மையானவைகளை செய்ய பூமியில இருந்தபோது அப்போஸ்தலர் 10:38 படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல இன்றைக்கும் அவருடைய ரத்தம் எனக்காக நன்மையானவைகளே பேசிக் கொண்டிருக்கு. இந்த சபைக்காக நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கு. உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்துக்காகவும் பிதாவிடத்தில் நன்மையானவைகளே பேசிக் கொண்டிருக்கு. அந்த தைரியம் உனக்கு போதும். அந்த தைரியம் எனக்கு இருக்கணும். ஆண்டவருடைய ரத்தம் எனக்காக பேசும். பரிசுத்த ஆவியானவர் வாக்குறுதிங்க பெருமிச்சலோட எனக்காக பேசுவார். எனக்காக பிதாவோட வலது பார்சத்தில் இயேசு இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் அவர் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியம் முடியும் வரைக்கும், இந்த பூமியை விட்டு கடந்து போகும் வரைக்கும் எனக்காக ஜெபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுகிற இயேசுடைய ரத்தம் இருக்கு. எனக்காக பரிந்து ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த தைரியம் உனக்குள்ள எனக்குள்ள இருந்த போதுமே. அதனால நீங்களும் நானும் எதையும் செய்ய முடியும் அல்லவா? ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா இதெல்லாம் தந்தா? பூமியில மனுஷர்களால செய்ய முடியாத காரியத்தை நீங்களும் நானும் செய்யத்தான் ஆண்டவர் தந்தா. ஏன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தா? ஏன் இயேசுடைய ரத்தத்தை தந்தா? ஏன் இயேசு எங்களுக்காக பரிந்து பேசுகிறார்? உலகத்திலே இருக்கிற சாதாரண மனுஷர்கள் செய்ய முடியாத காரியத்தை நீங்களும் நானும் செய்யக்கூடியதுக்கு தானே அசாதாரணமான காரியங்களான என்னுடைய தெய்வம் இயேசுவோட ரத்தமும் பரிசுத்த ஆவியும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க. எத்தனை சொல்லக்கூடும்? உலகத்தாரை காட்டிலும் அதிகமாக என்னால செய்ய முடியும். அந்த விசுவாசம் உனக்குள்ள வரட்டுங்க. சந்தேகப்படாத. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பார். ஆனா நீ அவருக்கு பயந்திருக்கணும். ஆண்டவர் உயர்த்துவன் உயர்த்துவார். நம்புறீங்களா? ஆண்டவர் உயர்த்துவன் உயர்த்துவார். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார் என்று சொன்னா ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் செய்வார். நீங்களும் தான் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்ட போதுதான் அங்க விழுக வரும். சந்தேகப்பட்ட போது தான் நாம டிப்ரெஷன் ஆகும். சந்தேகப்பட்ட உடனே தான் அழுது கொண்டு திரிவோம். சந்தேகப்பட்ட உடனே தான் பார்க்க சோர்ந்து விடுவோம். இல்ல இல்ல இல்ல, எங்களுக்குள்ள சந்தேகம் இல்லை. ஆண்டவரை பார்த்து அற்ப விசுவாசம் இருந்தா அவனுக்குள்ள சந்தேகம் வரும். இயேசு நடந்து போகிற போது உங்களுக்கு தெரியும், ஜலத்துல ஆண்டவர் செய்தார். மத்திய பொங்கல் ஆண்டவர் நடந்து போனாரா ஜலத்துல. போட்ல இருந்தாங்க சீஷர் எல்லாம் பார்த்தது ஆவேசம் பண்ணாங்க. அவன் சொன்ன இல்ல 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 அது நான் தான். உடனே பேதுரு கேட்கிறான், அப்படியானால் ஆண்டவரே நீரியானால் நானும் நடந்து வர வேணும். உடனே ஆண்டவர் சொன்னார் வாண்டார். உடனே அவன சொன்னான் நடந்து போனா. நடந்து போகிற போது என்ன நடந்து வேத்துல பார்க்கணும். தாழ்ந்தானா கடலும் அங்கு காற்று அடிச்சபடினால, புயல் அடிச்சபடினால அவன் காற்றையும் கடலையும் பார்த்தான்னு சொல்லுது. பார்த்த போது அமிழ்ந்தான். உடனே இயேசு அவனை கையை பிடிச்சு சொன்னார், அற்ப விசுவாசியே நீ ஏன்? அற்ப விசுவாசம் இருந்தா சந்தேகம் வந்துடும். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது அற்ப விசுவாசம் அல்ல. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது மகா பரிசுத்தமான விசுவாசம். அது பூரணப்படுத்தப்பட்ட விசுவாசம். எங்களுக்கு முன்பதாக நங்கூரமாய் இயேசு கிறிஸ்து முன்னுக்கு இருக்கிறார். அந்த நங்கூரத்தை நீங்களும் நான் நம்புகிறோம் அல்லவா? அது ஒரு நாள் உங்களை தளர விடாது. எத்தனை நம்புறீங்க? ஒரு போட்டை நீங்க நங்குரத்தை போட்டு அதை அசையாம இருக்கிறதை காட்டலாம் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட என்னோட இருக்கிறபடினா, நீங்களும் நானும் அவர்ல விசுவாசம் வச்சுக்கிறபடினா ஒரு நாளும் என்ற கர்த்தர் உன்னையும் என்னையும் அசைய விட மாட்டார். ஹல்லேலூயா. நீ சோர்ந்துவ தேவையில்லை, நீ தளர தேவையில்லை. உங்க பிசினஸ் உயர்ந்துதான் போகும். அங்கே படகானது சுற்றி வருகிறது போல வாழ்க்கை சுற்றி வரும். ஆனாலும் அந்த சுற்றி வருகிற போது அந்த நடுவில் ஒருவர் நங்குரமா இருக்கிறவர் என்று ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அத விசுவாசி 100% சொல்ல முடியும். எங்கட சபை உயர்ந்துதான் இருக்கும், நாம உயர்ந்துதான் இருப்போம். எங்கட விசுவாசிகள் உலகத்தை ஜனங்கள் எல்லாம் புகழத்தக்கதாய் இந்த விசுவாசிகள் உயர்ந்துதான் இருப்பார்களே. ஆத்ம நங்குரமான இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் இருக்கிறபடினால் எங்கட விசுவாசம் அவர் மேலே இருக்கிறபடினால. லூக்கா சுவிசேஷத்திலும் அப்படிதான் சொல்லப்படுது. உங்களுடைய அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு அங்கே நெருப்பில போட்டு இன்றைக்கு முளைச்சு நாளைக்கு சாகிறார் அவைகளுக்கு உடுத்துவிக்கிற தேவன். அற்ப விசுவாசிகளை கொஞ்சம் விசுவாசியை பார்த்து சொல்ற அற்ப விசுவாசிகளை பாரு, இப்படி எல்லாம் செய்கிற தேவன் அல்லவா? உடுத்துவிக்கிற தேவன் அல்லவா? போஷிக்கிற தேவன் அல்லவா? அவைகளுக்கே உடுத்துவிச்சு போஷிக்கிறாரே. ஆனால் உங்களை போஷித்து உங்களுக்கு நன்மையான இவளை தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா? இவ்வளவு ஆண்டு சொல்றார். பக்கத்து பாசல் நீ அற்ப விசுவாசியா இருக்காத, ஸ்ட்ராங் விசுவாசம், பலமான விசுவாசியாரு. மகா பரிசுத்தமான விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு போதும். எதையும் இந்த கர்த்தர் செய்வார். தண்ணியை நீ பார்க்க தேவையில்லை, தண்ணியை உண்டாக்கின கர்த்தரை பார். காற்றை நீ பார்க்க தேவையில்லை, காற்றை உண்டாக்கின கர்த்தரை பார். சபையை நீ பார்க்க தேவையில்லை, சபையை கட்டுற கர்த்தரை நோக்கி பார். ஊழியர்களை நீ பார்க்க தேவையில்லை, ஊழியர்களை உருவாக்குற கர்த்தரை நோக்கி பார். எத்தனை சொல்ற அந்த தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார். அதான் இந்த விசுவாசமா இருக்கணும். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற சபையினாலே அல்ல, என்னை பலப்படுத்துகிற ஊழியக்காரர் மூலமா இல்ல. எத்தனை சொல்லுங்க என்ன பலப்படுத்துகிற? என்ன பலப்படுத்துகிற? பக்கத்து பாச உன்னை ஒருவர் மட்டும்தான் பலப்படுத்த முடியும். யாரு? இயேசு. அவருக்கு பலம் உனக்கு போதுமானது.
உன்னுடைய பலகீனத்துல யாருடைய பலம் விளங்கும்? சபையுடைய பலமா? எத்தனை சொல்லக்கூடும் என்னுடைய பலகீனத்துல இந்த மனைவியுடைய பலமா? இல்ல. என்னுடைய பலகீனத்துல இந்த சபை இல்ல. எத்தனை சொல்லக்கூடும் என்னுடைய பலகீனத்துல என்னுடைய இயேசுடைய பலன் விளங்கும். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவச்சனமே, அவர்தான் நமக்கு பலமா இருக்கிறார், அவர்தான் நமக்கு ஞானமா இருக்கிறார், அவர்தான் நமக்கு மீட்பராய் இருக்கிறார். எத்தனை சொல்லுகிறோம் அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் என்னவா இருக்கிறவர்? எல்லாமா பக்கத்து வாசல் எல்லாவற்றுக்கும். அதில் அர்த்தம் என்ன? ஒவ்வொன்றையும் சொல்லலாம், வேதம் கொள்ளலாம். பலகீனத்தில் அவர் பலமா இருக்கிறார். வியாதியில் இருக்கிற போது அவர் எனக்கு வைத்தியர் சுகமா இருக்கிறார். நான் தரித்திரனா இருக்கிற போது அவர் செல்வந்தனா இருக்கிறார். நான் ஞானமற்றவனா இருக்கிற போது அவர் எனக்கு ஞானவானா இருக்கிறார். நான் அறிவில்லாம இருக்கிற போது அவர் எனக்கு அறிவாய் இருக்கிறார். நான் இல்லாதவனா இருக்கிற போது அவர் எனக்கு உள்ளவராய் இருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? எல்லாவற்றுக்கும் அவர் என்னவா இருக்கிறவர்? பகத பாஷையில் எல்லாவற்றுக்கும் என்னவா இருக்கிறவர்? மனைவி இல்லாதவனுக்கு அவர் மனைவியாய் இருப்பார். கணவன் இல்லாதவனுக்கு அவர் கணவனாய் இருப்பார். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு இயேசுவே பிள்ளையாய் இருப்பார். பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்லையா? பெற்றோர் இல்லாதவர்களுக்கு இயேசுவே பெற்றோராய் இருப்பார். தெரியுமா? எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாமாய் இருப்பார். பசியில இருக்கிறவர்களுக்கு அவர் போஷிக்கிறவராய் இருப்பார். ஒரு மனுஷன் தனிமையில் இருந்தா அவர் துணையாயிருப்பார். அது அர்த்தம் என்ன? எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவர் எல்லாமாய் இருப்பார். நம்புறீங்களா? எல்லாவற்றுக்கும் பக்கத்து பாச என் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பார். உன்னுடைய கணவன் ஏதோ ஒன்றுக்கு தான் உண்டாயிருக்க முடியும், அல்லது ஐஸ்வர்யமான ஒரு ஐஸ்வர்யத்துக்கு தான் இருக்க முடியும், ஒரு டாக்டர் ஹீலிங் கொஞ்சம் செய்ய மருந்து கொடுக்கறதுக்கு தான் இருக்க முடியும். ஆனா இந்த ஆண்டவர் எத்தனை பேர் சொல்லுகிறோம்? இந்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் 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 எல்லாமாய் இருக்கிறவர் தான் என் ஆண்டவர். எஸ். அதனால அந்த விசுவாசத்திலே இரு. வாசிங்க யாக்கோபு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து இரு மனம் உள்ளவர்கள். இதான் விசுவாசிக்க இப்ப இருக்கிறது. அவர் கட்டாயம் செய்வார். சில வேளை அவர் செய்யாம போனா இப்படி செய்வோம். பாத்தீங்களா? சொல்லுவோம் நமக்கு ஒரு பெரிய ஆலயத்தை தருவார், அப்படி அவர் தராட்டிக்கு இதை இடிச்சு கட்டுவோம். இதான் இருமனம். நீதிமொழியில சொல்லுது, இருமனம் உள்ளவன் என்ன செய்ய மாட்டான்? தன் வழியில ஒன்றுமே நடக்காது. எல்லாரும் சொல்லுங்க, ரெண்டு மனம் வேண்டாம். எங்களுக்கு எத்தனை மனம் வேணும்? ஒரே மனம் இருக்கணும். சில பேருக்கு ரெண்டு சபை இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், இலங்கையிலும் இருக்கு. இங்க பிரசங்க முடியும், அங்க போய் தீர்க்கதரிசனத்தை அடிச்சு கேட்கறது. அங்க இருக்கிற தீர்க்கதரிசி செல்வார் ஒரு 300 ரூபாய் அனுப்பு, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட ஆசை. 300 இல்ல, தீர்க்கதரிசியும் இல்லை. இப்படி கணக்க போகுது. இது மனம். 2 சபை, 2 ஊழியர்கள், 2 பெண்டாட்டி, 2 புருஷன். அதனால 2 ஊழியக்காரனை நம்புற விசுவாசி நான் நம்புற இல்லைன்னா அந்த ஆளுக்கு 2 இருக்கு. எல்லாம் 2 இருக்கு டெபினிட்டா. ஒன்றுல 2 இருந்தா எல்லாத்துல 2 இருக்கு. ஒரு ஆள் என்னையும் அப்பாண்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஆள், உங்களுடைய மாமிசத்துல பிறந்தல்ல, ஒரு ஊழியக்காரன் அப்பாண்டு சொல்லு. அப்ப எனக்கு விளங்கி, ஓஹோ, இதுக்கு அப்பாவே ஆவிக்குரிய அப்பா 2 இருந்தா உலகத்துல எல்லாம் 2 வச்சிருக்கு. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, பாஸ் அப்படிதான் கணக்குறது. இது எந்த வீக் அப்படி 4 நம்பர் இல்லையா? அதுக்கு நம்பர் பார்க்கல, அப்படி சொல்ற. ஒன்று தான் நமக்கு போதும். எத்தனை பேர்? நமக்கு ஒரு தேவன் தானே இருக்கிறார், ஒரு சபை தானே இருக்கு. எத்தனை நம்புறீங்க? ஒரு உபதேசம் தானே இருக்கு. ஆமே. எத்தனை சொல்லணும்? ஒரு உபதேசம் இருக்கு. எத்தனை சொல்லணும்? இந்த சபை உபதேசம் தான் எனக்கு போதும். ஆமேன், ஆமேன். கண் 2 இருக்கிறபடியா கண் 2 வச்சிருக்காங்க பாஸ், அதனால நான் 2 வச்சிரு. ஒன்று வாக்கா போயிடும். நமக்கு ஆண்டவர பிள்ளைகளை ஒன்றா தான் இருக்கும். விசுவாசம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் சோத்திரம் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார். ஆமென். அதனால எந்த சபையில யார் இருந்தாலும் அந்த சபையில உண்மையாயிரு. அந்த ஊழியக்காரன் இல்லைன்னா சொல்லிட்டு போ. இப்ப நான் ஆண்டவருக்கு பாச இங்க வாங்க எல்லாரும் எத்தனை பேர் பார்த்து எனக்கு போன் இல்லை எல்லாம் தீக்கிறச்சுன்னு சொல்றாங்க பாச. எனக்கு நேரே சொல்லிக்கிறாங்க பாச, வர்ற கிழமை என்ன கர்த்தர் பயன்படுத்த வரான். அப்ப நான் என்ன செய்வேன்? ஓகே, பயன்படுத்தட்டும் பார்ப்போம்னு நானும் உனக்கு வழியில் உண்டாக்குவேன். வர்ற கிழமை நீ பயன்படுத்தப்படாட்டி திரும்பி வந்து அடுத்த ஆள்கிட்ட கொண்டு கையை குத்தி கேமன் அடிச்சடிச்சு தானே கட்டையா போறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? விசுவாசம் இல்ல, கர்த்தர் பேர்ல வையா விசுவாசம். நான் உங்களுக்கு நிறைய எத்தனை நாள் சொல்றேன், நான் ஊழியக்காரரை அவிசுவாசம் வைக்க. யார் மேல கைக்கத்தை வைக்க சொல்றேன்? யார் மேல? பக்கத்து பாச கர்த்தர் மேல விசுவாசத்தை வை. உடனே அதுதான் சொல்ல, அதான் நாங்க உங்கள் மேல விசுவாசம் வைக்க. சரி, என் மேல வைக்காட்டி ஒருத்தர் மேல வைக்காத, கர்த்தர் மேல வைய. ஏன்னு சொன்னா ஆண்டவர் இது மனம் உள்ளவன் தன் வழியில நிலையற்ற திரிவான், சும்மா அலைஞ்சு திரிவான். 2 நீல கால் வச்சவன் ஊர்ல தமிழ் நல்ல வடிவாங்களை படிப்பிச்சு அதை கீறி காட்டினவர் தாவீது மாஸ்டர். 2 தோணியில கால் வச்சா என்ன நடக்கும்? கொஞ்சம் சொல்ல.
மிச்சத்துக்கு நான் போகல. நீங்க பாருங்க எப்படி இருக்கும். சதாம் ஹுசேன் கொடுத்த பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்காது. நமக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமென். பிராங்கா சொல்லணும். பிரதர் பாஸ்டர் இங்க வாங்கோ, சாரி எனக்கு உங்களோட இருக்க கொஞ்சம் மனது, நீங்க ஒழுங்கா தீக்க சொல்ல. எனக்கு நீங்க 4 துள்ளி மகளே அடி கோழி அடி, நீ கோழி அடி, நான் கும்மி அடி, அத்தடே சீல யோசிச்சு பாருங்க. இவ்வளவு இருக்கு. ஆவியானவர் எவ்வளவு நல்லவர் நம்மோட இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? பிளீஸ். சில வேளையில் இந்த லைஃப்ல போகுது இது. ஆனாலும் எந்த இடத்துல ஆறு இருந்தாலும் முனக்கண்டு இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு என்னவாயிருக்கும்? நீ உண்மையாயிரு. உண்மை. அநேக வாத்தியாயர்கள் இருக்கலாம். இப்ப எல்லாம் பாருங்க, இந்த வில்லியம் பாரா ராமங்கால வந்து ஓரோடபர் பாரா ராமங்கால வந்து என்ன பேர் இன்றைக்கு ஒருத்தர் பாராராம், நாளைக்கு வருது, எல்லாரும் வர்றாராம், எல்லாரும் வருவார் போவார் வருவார் போவார் வருவார், ஆர் இருப்பார். நான் தான் கேட்டேன் நேற்றுக்கு ஒரு சகோதரி கடிச்சிட்டு, உனக்கு வியாதி வந்தா உனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்க நேரம் இது லைஃப்ல இருக்கக்கூடிய சொல்ல, ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஊழியக்காரன் உனக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்க மாட்டான். இங்க இருக்கிற ஊழியக்காரன் தான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். உண்ட ஆத்மாவுக்கு உத்தரவாதம் அங்கே இருக்கிறவர்கள், அங்கே இருக்கிறார்கள், அங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம். அப்படி உங்களுக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி அல்லது உங்களுடைய ஆத்மாக்காக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிற ஊழியக்காரனா அங்க அவன் மாடு மேய்க்கிறவனா இருக்கணும். ஏன்னா அவனுக்கு ஆத்மா இல்லை. எனக்கே இந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க பண்ண இல்லாம இருக்கிறது. போற இடமெல்லாம் கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க சாரி பிரதர், நினைவு வந்தா ஜெபிக்கிறது. எப்ப நினைவு வரும்? அடுத்த வருஷம் முன்னட்ட வரைக்கும் நினைவு வரும். அது வரைக்கும் ஓமண்டு நான் சொல்லிட்டு வரலாம். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தானே. பிரதர் பிரச்சனை எல்லாத்தையும் எழுதித்தாங்க, நான் கொண்டே வச்சோம். இங்க இருக்கிறதுக்கு மட்டை அடி ஜெபிச்சுமே ஒழுங்கா வரையில. இது முடியும் அங்க. நான் சொல்ல விளங்குதா? தேவன் நமக்கு தந்த மந்தைக்கு தான் நாம உத்தரவாதம். தேவன் எங்களுக்குள்ள ஒன்று தந்தா இதுக்குத்தான் நாங்க உத்தரவாதம். மற்றதெல்லாம் நம்மட பிசினஸ். திருப்பம் சொல்ல, அது ஒரு பிசினஸ். போறோம், பிரீச் பண்றோம், திரும்பி வாரோம். ஆனா இது நமக்கு தந்த உத்தரவாதம். அப்ப இந்த ஆத்மாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்மட கடமை. இந்த சபையில் ஆண்டவர்கள் ஊழியக்காரரை வச்சிருந்தா ஊழியக்காரோட பொருள் அதை நம்ம செய்யறோம். அதனால கட்டாம நாம கண்டிக்கத்தான் செய்வோம். நீ இருந்தா ஒரு சபையில இருக்கணும், உண்மையா தான் இருக்கணும், உத்தமமா தான் இருக்கணும். அப்படித்தான். இங்க நீ சில வேலையில போட்டிருக்க மாட்ட, உண்ட பேரே இருக்கா. ஓ, அங்க சில பேர் சபை கட்டி கொடுப்பாங்க. நான் கட்டி கொடுக்க சொல்ல, கொடுக்க வேண்டாம், கொடு போயிட்டாங்க. அல்ல தனியா ஒரு சபையை ஆரம்பி. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? இல்லைன்னா உங்களோட ஊழியக்காரருக்கு உண்மை முத்தமா இருக்கு. ஆமே. நீங்க சில யோசிப்பா, இந்த மனுஷனுக்கு கொடுத்து என்ன அடங்குது இல்லை போல, அடங்காது, சாகமுறைக்கும் அடங்காது. என்ன எவ்வளவு செய்ய கிடக்குது. ஆமேன். அதனாலதான் இந்த பாருங்க, பணம் உங்கள்கிட்ட சுத்தி கேட்கிறோம். இந்த பில்டிங் ஃபண்ட எப்படியாவது கட்டு, அது கட்டு இப்ப காண்டு ஒரு சூத்திரம். இப்ப இந்த பேரை இப்ப வாசிக்க போறோம்னு சொல்லுமல்ல, அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் ஆட்கள் கூட போடுறாங்க. போட்டுருங்க. ஐயோ இந்த ஜூலா வரப்போகுது, உங்களோட பேர் வரப்போகுது, இந்த பேர் வரப்போகுது. என்ன மாதிரி வரப்போகுது? கமிட் பண்ணி நாக்கிற பேரும் கமிட் பண்ணாதாக்கலாம். ஏன் பாஸ்டர் கமிட் பண்ணிட்டு கொடுக்காதாக்கலாம்? நீ அதை கமிட் பண்ணாம இருந்தா இன்னொருவனை கொண்டு கத்தரதை செய்திருப்பார். நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? 300,000 நாங்க கமிட் பண்ணியிருந்தா, நீங்க அதை கமிட் பண்ணாட்டி கத்தர் இன்னொரு தடவை கொண்டு கமிட் பண்ணி அதை செய்து முடிச்சிருப்பார். இது தானும் திண்டபாடு இல்ல. இந்த கண்டு இந்த மனுஷன் நல்ல செய்தியை கொடுப்பான். 3 கிழமை பிறகு வேற, நான் உங்களோட தகப்பன் அல்லவா? ஆமென். ஆமென். வெளியில நீ என்ன சொல்லாடே, நான் தான் சொல்றேன். நம்ம விசுவாசிகளை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவன் பேசுவான், ஆனா நல்லவன். திருப்பம் சொல்றான், பரலத்துக்கு போனா ஆண்டவர் சாட்சி, பரிசுத்தாவி சாட்சி, உங்களை தாங்க பையன் சொல்லிட்டேன். ஆண்டவரே இந்த விசுவாசத்தை இருக்கிற ஒரு ஸ்பெஷலா எலியாவை தாங்க ஆண்டவரே. ஏன்னு சொன்னா அவனை போல ஒரு பொறுமைசாலி இருக்காது. கட்டாயங்க ஆண்டவர் தருவார் நினைக்கிறேன். என் பரலோகத்திலும் ஒரு விசுவாசத்தை ஆராதனைக்கா அப்படி ஒன்று இருந்தா சரி. இப்ப நீங்க வாசிங்க. என்னத்துக்கு நான் இதை சொல்றேன்னா, இருமனம் வாசிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, எங்கட வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். எப்படி இருப்பாங்க? நிலையற்ற. 2 மனம் இருந்தா, இந்த விசுவாசத்திலே உங்களுக்கு 2 விதமா இருந்தா, சந்தேகமும் விசுவாசமா இருந்தா, சந்தேகம் புல்லா சந்தேகமா இருந்துரு, விசுவாசம் விசுவாசமா இருந்துரு. அதே மாதிரி தேவண்ட பிள்ளைகள் எதென்ன ஒன்று உண்மையா இருந்துரு. உண்மை என்ன? உண்ட ஊழியக்காரனுக்கு உண்மை, சபைக்கு உண்மை, தேவனுக்கு உண்மை, கணவனுக்கு உண்மை, மனைவிக்கு உண்மை, விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் நீங்கள் நான் என்ன உண்மை. தேவண்ட பிள்ளைகள் அப்படி ஒரு மனமா இருந்துடணும், உண்மை உள்ள இருந்துடணும். அப்படி 2 மனமா இருந்தா எங்கட வழிகள் ஒன்று, எல்லாவற்றிலும் நாங்க நிலையற்று தான் இருப்போம். ஒன்றுமே சரி வராது.
ஆண்டவர் சோத்திரம். நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை மட்டுமே விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்திலே நிலைச்சிருங்க. இப்ப யாக்கோபு வாசிங்க, யாக்கோபு வாசிங்க. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். சரி, இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளில். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். பாருங்க, சமத்துவத்தை ஆண்டவர் சொல்றார். எல்லாத்தை குறிச்சும் என்ன செய்ய நீ? முதலாவது சொல்றார், தாழ்ந்த சகோதரன் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து என்ன செய்யக்கூடும்? தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். பாருங்க, ஒரு தாழ்ந்த முதலாவது தாழ்ந்த சகோதரன் என்னவா இருக்கிறானா? உயர்த்தப்படுகிறான். இதை குறித்து என்ன செய்ய கடவன்? மேன்மை பாராட்டணும். அடுத்தது என்ன சொல்லப்படுது? ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? தாழ்த்தப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? அதை குறித்து அவன் மேன்மை பாராட்ட கடவன். என்ன அர்த்தம்? சமத்துவம். என்ன நடந்தாலும் தேவன் தான் அதை செய்கிறான். நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? எங்களை ஒரு ஒரு பெரிய தாழ்மையில இருக்கிற என்ன கூட ஒன்று சாமுவேல் 2 சொல்லுது, குப்பையில இருக்கிறவங்க, புழுதியில இருக்கிறவன அவர் தான் கொண்டு போய் எங்க வைக்கிறார்? கோபுரத்துல. இதை குறிச்சு மேன்மார், ஆண்டவரே நீ தான் இதை செய்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். சில வேளையில உங்களை சில வேளையில குறிப்பிட்ட காலத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யக்கூடும்? சிலரை கீழே விட்டுருக்காங்க. கீழே வருத்தினாலும் அவர் தான் வேதத்தில் சொல்லப்படும் 1:4-29 ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வருது. ஒருவனை உயர்த்துகிறதும் அவர், தாழ்த்துகிறதும் அவர். அப்ப அந்த ஃபெய்த் நமக்குள்ள இருந்தா ஒன்றை குறிச்சும் கவலைப்பட மாட்டோமே. நமக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காட்டலும் என்ற ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் என்ற ஆண்டவர் தீவிரமாய் வந்து செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் ஒரு நாளும் பொல்லாங்கினாலும் சோதிக்கிறவர் அல்ல, ஒரு நாளும் தீமை இல்லை, அவர் நன்மையே செய்கிறவர். அதனால நன்மையான ஈவும் பூர்ணமான இந்த வரமும் ஜோதியோட பிதாவிடத்துல என்ன செய்யுது? இறங்கி வருகிறது அல்லவா? அப்ப எங்கள்ட வாழ்க்கையில எது வந்தாலும் நன்மை அல்லவா? ஒரு பரீட்சை வந்தாலும் நன்மைதானே. ஒரு சில வேளையில குறிக்கப்பட்ட காலம் அவர்களை மறக்கப்பட்டது போல இருந்தாலும் அது நன்மைதானே. ஆனா நீங்களும் நானும் தேவனுக்கு என்ன செய்திருக்கிறோம்? பயந்திருக்கிறோமே. தேவனுக்கு பயந்து மனுஷர்கள் மத்தியில, மனுபுத்திரர்கள் மத்தியில அவரை நாங்க என்ன செய்கிறோம்? நம்புகிறோம் அல்லவா? ஆண்டவரே கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலதான் என்ன செய்வேன்? நம்பிக்கை இருப்பேன். அதான நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் செய்வாரே. இப்படி நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா ஏசாயா 64:6 வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். 4ல இருந்து வாசிங்கம்மா. தேவனே, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் செய்பவைகளை நீர் பாருங்க. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆண்டவருக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க? எதென்றாலும் ஆண்டவர்கிட்ட தான் காத்திருக்கணும். என்ன எங்கட வாழ்க்கையில் இருந்தாலும் பாருங்க, உமக்கு பயந்தவர்கள் மனுபுத்திரர்களுக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணினவைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இதுல சொல்றான் பார்த்து, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் செய்பவைகளை அல்லாமல், நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அதாவது ஆண்டு சொல்ற பார்த்து, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறோமோ, மனுஷனுக்கு அல்ல. சிலவளை இந்த சபை எனக்கு செய்யும் இல்ல, இல்ல இந்த பாஸ்டர் எனக்கு எதுவும் செய்ய போறேன் இல்ல, ஒரு நாளும் இல்ல. ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதான் தெளிவா சொல்லலாம். இன்னும் ஒரு வசனம் மேலே இருந்து வாசிங்கம்மா. 3ஆம் வசனத்திலிருந்து, அவர் தேவனே நீ செய்ய போறது நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். பாருங்க, தேவன் நமக்கு இவ்வளவு நாளும் செய்த காரியங்களில இருந்து எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ஆண்டவர் இந்த சபையில இறங்கி இருக்கிறவர், இவ்வளவு வியாதியை சுகப்படுத்தி இருக்கிறார், இவ்வளவு காரியங்கள் என்று ஆண்டவர் செய்திருக்கிறார். நாம எதிர்பார்த்திராத பெரிய பெரிய காரியங்கள் பாருங்க, ஆண்டவர் இறங்கி இருக்கிறாரே. அதனால சொல்லப்பட்ட தேவன் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே உமக்கு காத்து. அப்ப எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு, இந்த சபையில ஆண்டவர் இறங்கினவர். எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் எங்களிடத்தில் இறங்கி இருக்கிறார். தேவன் நாங்க எதிர்பார்க்காத எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இனி அவர் செய்ய போறதல்ல, எத்தனை பேர் சொல்லணும்? செய்திருக்கிற ஆண்டவர்.
இன்னைக்கு இந்த பில்டிங் எனக்கு தரையில தந்தாரே, கேன்சரை சுகப்படுத்தினாரே, ஊமைகளை பேச வைக்கல பேச வைச்சாரே, முடவர்களை நடக்க பண்ணல நடக்க வைச்சாரே, சபையில எழுப்புதல் தரையில தந்தாரே, தேசங்களில் அசைவு கொண்டு வந்தாரே, நாங்கள் எண்ணி பார்க்காத எங்களுடைய காரியங்கள் எவ்வளவு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்தாரே. எத்தனை சொல்லக்கூடும், நாம் வேண்டுகிறதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள இருந்த அந்த வல்லமை கிரியை செய்கிறது. தேவனே நீர் எனக்குள்ள இறங்கி இருக்கிறீர். எத்தனை சொல்லக்கூடும், தேவனே எங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறீர் அல்லவா. நீர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கே. பூமியிலே எந்த ஜனத்திடத்திலும் செய்யப்படாத, எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத பயங்கரமான காரியங்களை செய்வன் என்று சொல்லி யாக்கோபு ஆண்டவர் 34:10 சொன்னதை காட்டிலும் என்னுடைய தேவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீரே. அதனால எங்களுக்கு தெரியும், நீர் இறங்கி இருக்கிறீர். இந்த சபையில நீர் இறங்கி இருக்கிறீர், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் இறங்கி இருக்கிறீர், ஊழியர்களுக்குள்ள இறங்கி இருக்கிறீர், ஜெப கூட்டங்களில் இறங்கி இருக்கிறீர், வாத்திய வாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இறங்கி இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்லுகிறோம், விசுவாச தேவ சபையில தேவனே நீர் இறங்கி இருக்கிறீர். அது எங்களுக்கு தெரியும். அதனால தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, இன்றைக்கு நீங்களும் நானும் யாருக்காக காத்திருக்கிறோம்? தேவனுக்காக அல்லவா. என்னுடைய தேவன் என்ற பிள்ளைக்கு சொத்தை கொடுக்காரோ, இந்த தேவன் என்ற குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரோ, இந்த தேவன் என்னுடைய கடன் பிரச்சனையை சந்திக்க மாட்டாரோ, தேவன் என்னுடைய தேவன் என்ற என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கோணலை நேராக்க மாட்டாரோ, இந்த தேவன் என்ற பிள்ளைகளை உயர்த்த மாட்டாரோ, இந்த தேவன் என்ற குடும்பத்தை உடைந்த குடும்பத்தை திரும்ப கட்ட மாட்டாரோ, இந்த தேவன் இந்த சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை என்று ஆண்டவர் கொண்டு வர மாட்டாரோ. தேவனே உமக்கு காத்திருக்கிறோம். சொல்லக்கூடும், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்பவைகளை நீரே அல்லாமல் அவரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. ஒருவரும் அப்படி ஆண்டவர் செய்ய போறாராமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத தேவன் உலக தோற்றத்துக்கு முதல் உன்னையும் என்ன அழைஞ்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முதல் அறிஞ்சு அழைச்சு நீதிமான்களாக்கி இப்ப வச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முதல் உங்களுக்காக எனக்காக செய்ய வேண்டியதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இத கண் காணல, காது கேட்கல, ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியுதல்லவா. எங்கட உள்ளத்துல தெரியுதல்ல, ஏதோ இந்த ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை இந்த இங்கிலாந்து தேசத்துல செய்வா, ஏதோ ஒரு பெரிய ஒரு அசைவ இந்த சின்ன சமூகமா இந்த ஆண்டவர் செய்வா. நீங்களும் நானும் இருக்க போகிற ஜனம் 3000 அல்ல, அது 30,000 மாற்ற அவரால் முடியும். எத்தனை சொல்லக்கூடும், என் கர்த்தர் அதை செய்வார் அல்லவா. தேவனே உமக்கு நாங்க காத்திருக்கிறோம், நாங்கள் உங்க பயந்திருக்கிறோம். மனுபுத்திற்கு முன்பதாக உம்மை நம்புகிறோம், தேசங்களுக்கு முன்பதாக உம்மை நம்புகிறோம், ஆண்டவரை ஜாதிகளுக்கு முன்பதாக உம்மை நம்புகிறோம். எல்லா கோடி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக எத்தனையோ தேசங்கள் அறியத்தக்க இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி உம்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே உம்மை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லவா. நீ எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினது பெருசு அல்லவா. எத்தனை சொல்லக்கூடும், தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினது பெருசு அல்லவா. உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முதல் தேவன் ஆயத்தப்படுத்தினது அவரே அல்லாமல் ஒருவரும் அறியவில்லையே. எசாயா 48:6 அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுதும் நீங்கள் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும். அதுக்கு மேல உள்ள ஒரு 2 வசனத்தை வாசிங்க பாருங்க. நீ கடின் இல்ல ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளை இட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அதாவது உலகத்தால விக்கிரகங்களால மற்ற தெய்வங்களால நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்லாதபடிக்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்து தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இன்னைக்கு நீங்களும் நான் அவங்களுக்கு தெரியும் ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாம விழாது. அந்த ஒரு விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. அவருடைய சித்தம் இல்லாம ஒரு அணு கூட அசையாது, ஒரு குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாம தரையில விழாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் அவ்வளவா எங்களுக்கு அவருடைய ஆவியால எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறாரே. இப்ப வாசிங்க தொடர்ந்து. அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுதும் நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இது முதல் from now, இப்ப தொடக்கம் உனக்கு என்ன செய்ய போறாரா? புதிய காரியங்கள், புதியவைகள். எத்தனை பேர் எதிர்பார்க்கறீங்க புதியவைகளை? பழசு தனி இந்த விசுவாசிகள் மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கணும்.
எல்லாம் புதுசுன்னா நாம புதுசா வந்திருக்க படசெல்லாம் போய். ஆனா சொல்ல இந்த எதுக்காக வேண்டி பழையவைகளை உங்களை விட்டு போக்காட போறாரே இல்ல. இது முதல் என்ன செய்ய போறாராம்? புதியவைகள். பக்கத்து பாஸ் சொல்லு சிஸ்டர், உங்களுக்கு ஏதோ ஒரு புதுசா செய்ய போறாரு. அதுக்காக உங்களோட புருஷனை விட இன்னொரு புருஷன் இல்ல, ஆசீர்வாதம், நன்மையான ஈவு. அல்லேலூயா. நம்புறீங்களா ஆண்டவர் புதுசா? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு புதியவைகளை ஆண்டவர் செய்ய போற ஆண்டவர்? ஆமென். புதியவைகள். இது முதல் புதிய காரியம். இது முதல் புதிய ஒரு எழுப்புதல். இது முதல் ஒரு புதிய வல்லமை எங்களுக்குள்ள. இது முதல் புதிய கூட்ட ஜனங்கள். அங்கே சமுத்திரத்தை நதியை போல தேவனுடைய சமாதானம் இது முதல் புதுசா வரும். இது முதல் அங்கே அலைய போல அங்கே புரண்டு வருகிற சமுத்திர அலைய போல அங்கே ஜனங்கள் ஜாதிகள் வருவார்கள், புதிய ஜாதிகள். இது முதல் ஒரு புதிய சபைகளை கர்த்தர் கட்டுவார். இது முதல் ஆண்டவர் ஒரு பெரிய புதிய ஆலயத்தை நமக்கு தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எப்ப? இது முதல். நான் இப்ப விசுவாசிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் கேட்கிற நாளைக்கு இல்ல, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க சூழ்நிலையில நீ எதனை எதிர்பார்க்கிறாயோ அந்த காரியம் வர்ற கேம்புக்கு இல்ல. என்ற ஆண்டவர் இது முதல் என்றா இப்ப நான் விசுவாசிக்கிற போது இது முதல் என்ற கர்த்தர் செய்வார். Do you believe that? நீ அதை விசுவாசிக்கிறியா? எத்தனை சொல்லக்கூடிய நான் அதை விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சொல்லு, இது முதல் நான் புதிய காரியத்தை பார்ப்பேன், இது முதல் புதிய காரியத்தை செய்வேன், இது முதல் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், இது முதல் புதிய 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 புதிய. இவைகள் உலக தோற்றத்துக்கு முதல் உண்டானவைகள் அல்ல. முதல் வாசிச்சது எசாயா 64 உலக தோற்றத்துக்கு முதல் ஆண்டவர் உருவாக்கி வச்சது. அது போதாதென்று கண்டு புதுசா வாசிங்க தொடர்ந்து. அவைகள் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற் கொண்டு அல்ல. அவைகள் ஆதி முதற் கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. கமான் பக்கத்து பாஸ் சொல்ல, ஆதி முதற் கொண்டு அல்ல. ஆதி முதற் கொண்டு இருந்ததும் வந்திருக்கு. இப்ப எத்தனை நம்புறீங்க? புதிய காரியம். இது புதிய நாளண்டா உனக்கு எனக்கு புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபை, புதிய வெளிப்பாடு, புதிய வரங்கள், புதிய வல்லமைகள், புதிய ஆத்துமாக்கள், புதிய சபைகள், புதிய தேசங்கள். அதான் இந்த ஆண்டு ஜெபம் ஆண்டவரே நமக்கு புதிய தேசங்களை தரணும். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை நம்புறீங்க? தேவன் பெரிய காரியத்தை பக்கத்துல ஆண்டவர் செய்ய போற பெருசப்பா. தேவன் சிந்திக்கிறது போல சிந்தி. ஆண்டவர் என்ன நினைக்க சொல்றார்? நான் உனக்கு சொல்றேன், இந்த வாசி விசுவாசி வாசிச்சு ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இது முதற்கொண்டு ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்ட இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்த நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை. எவ்வளவு ஒரு மேன்மையான வசனம். இந்த நாட்களுக்கு முன்னுக்கு நீ உண்ட கேள்விப்படாத ஒரு யோசிச்சு பாரு. மஸ்கெட்டை கேள்விப்படும், தொதோல கேள்விப்படும், கொழுக்கட்டையை கேள்விப்படும், மோதத்தை கேள்விப்படும், வாய்ப்பனை கேள்விப்படும், வடையை கேட்டோம், வேற ஏதாவது ஒரு புது சாமான் தெரியும். மச்சா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு மச்சா? புதுசு எனக்கும் தெரியாது. ஒன்று சொன்னா இன்னைக்கு மச்சாதான் உங்களுக்கு சாப்பாடுண்டா என்ன செய்வீங்க? எல்லாரும் வருவீங்க, அதையாவது பார்க்கணும் சொல்றாரு. இது முதல் நான் உனக்கு என்னது தரப்போறேன்? ஒரு புதுசு. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ என்ன செய்யல. அவ்வளவு ஒரு பெரிய மேன்மையான காரியம். இதுவரைக்கும் இந்த சொல்லு காதுல கேட்கப்படாத ஒரு காரியம். இதுவரைக்கும் இந்த கர்த்தர் செய்யாத ஒரு பெரிய புதிதான ஒரு காரியம். சிந்திச்சு பாருங்க. எத்தனை நான் விசுவாசிக்கிறேன். என்ன தெரியும்? நான் பேசுகிற போது விசுவாசிக்கிறேன். இதுவரை காலமும் செய்யாத காரியத்தை இந்த கர்த்தர் என்ன கொண்டு செய்வார். அது எனக்கு தெரியும். ஆட்கள் செய்ததல்ல, உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் செய்ததல்ல, ஒரு புதிய காரியத்தை இந்த கர்த்தர் என் மூலமா செய்வார். அந்த ஃபெய்த் எனக்குள்ள இருக்கு. உங்கள் எத்தனை பேருக்கு அந்த ஃபெய்த் இருக்கு? இது முதல் கேள்விப்படாத ஒரு காரியம், இது முதல் அறியாத ஒரு காரியம், இது முதல் ஒருவருமே சொல்லாத ஒரு காரியம் கர்த்தர் என்ன கொண்டு வச்சு எனக்காக செய்ய போறார், அல்லது என்ன கொண்டு வச்சு செய்ய போறார், என் மூலமாய் கர்த்தர் அதை செய்ய போறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்காத காரியம் ஐயா, அதை விசுவாசி. நடந்தத விசுவாசியாத. கடல் மேல இயேசு நடந்தார், அது கேள்விப்பட்டிருக்கிறேன். பேதுரு கடல் மேல நடந்தான், கேள்விப்பட்டிருக்கிறேன். பேதுருடைய நிழலை கொண்டே பட்டு சுவப்படுவார்கள் என்று கொண்டே படுத்தினார்கள், கேள்விப்பட்டிருக்கிறேன். பேதுரு எங்களை உத்துப்பா, பேதுரு யோவான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சொல்றார், இதுவரை நீ கேள்விப்படாத உண்டு.
நான் சொல்ல விளங்குதா? ஒரு மீன் வந்து அங்கே வெள்ளி பணத்தை கொண்டு வருது, கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லது விதவை என்ன ஊற்ற பானையில என்ன பெருகிச்சுது, கேள்விப்பட்டிருக்கிறான். இதுவரை நீ நான் கேள்விப்படாத ஒரு அதிசயம், இதுவரை நாங்கள் கேள்விப்படாத ஒரு அற்புதம், இதுவரை நாங்கள் கேள்விப்படாத காரியங்கள். அப்படி என்ன பிலிகிராம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், ஜான் வெஸ்லி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், இது லேக்க பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், டிஎம்முடிய பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அப்படியான இது முதல் நான் கேள்விப்படாத, இதுவரை கேள்விப்படாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் எங்கள் மூலமாய் செய்கிற போது அதுதான் புதுசு புதுசு புதுசு. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? பக்கத்து பாஸ் சொல்லு, விசுவசிக்கிறியா? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? பக்கத்து பாஸ், ஏய் நான் அதை விசுவசிக்கிறேன். அறிக்கை சொல்லு, சொல்ல அறிக்கை பண்ணு, நான் அதை விசுவசிக்கிறேன். ஆண்டவர் பார்த்து உங்களை கேட்கிறார், விசுவாசிக்கிறியா? எத்தனை சொல்லக்கூடும்? எஸ், நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? இது முதல் கேள்விப்படாத ஒரு காரியத்தை என்று ஆண்டவர் என்ற வாழ்க்கையில செய்ய போறார். இது முதல் கேள்விப்படாத, இது முதல் பார்க்காத, இதுவரை நாங்கள் அறியாத ஒரு காரியத்தை என் கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. இயேசு பூமியில பிறக்கிறது கூட தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவிக்கப்பட்டது, அது தெரிந்தது. ஆனா இதுல சொல்லுது வசனம், இது முதல் வாசிக்காத, அவைகள் ஆதி முதற் கொண்டு அல்ல, ஆதி முதற் கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இப்பொழுது எல்லாரும் சொல்ல, எப்ப உண்டாக்கப்பட்டது? இப்பொழுது எல்லாரும் சொல்ல, எனக்கான ஆசீர்வாதம் இப்பொழுது உண்டாக்கப்பட்டது, எனக்குரிய எதிர்காலம் இப்பொழுது உண்டாக்கப்பட்டது. கல்யாணம் கட்டாதவர்களுக்கு மாப்பிள்ளை இப்பொழுது, பொம்பளை இப்பொழுது, பிள்ளை இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால பிள்ளை இப்போ. கமான், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பேசாத பிள்ளைகள், வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சுகம் உண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. நம்புறீங்களா? சரி, நஷ்டத்தில் இருக்கிறவன் இண்டால இப்பொழுதே ஆசீர்வாதம் என்ன செய்யப்படுது? எத்தனை நம்புறீங்க? உண்டாவதாக. ஒரு எலியா போய்தான் அங்க கடன் பட்டிருந்த விதவைக்கு அங்க எண்ணெயை கொடுத்து கடனை தீர்க்க வச்சான். இது கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கேள்விப்படாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு இன்றைக்கு இப்பொழுதே செய்வார். விசுவசித்தா ஏதோ ஒரு அற்புதத்தோட நான் போவார். உன்னுடைய கண் அற்புதத்தை காணும். எத்தனை நம்புறீங்க? உங்களுடைய கண்கள் அற்புதத்தை காணும். அவைகள் ஆதி முதல் கொண்டல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னமே அவைகளை கேள்விப்படவில்லை. அப்படி என்று சொன்னா கொஞ்சம் சீத நாங்க பார்க்க போற ஒரு எழுப்புதல் உலகத்துல கேள்விப்படாத ஒரு எழுப்புதலா தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். டொரண்டோ பிளஸிங்கா இருக்கலாம், ஏர்போர்ட் பிளஸிங்கா இருக்கலாம், ரெட்டி ஆஃபீஸர் பிளஸிங்கா இருக்கலாம், கென்னத்தக்கன் பிளஸிங்கா இருக்கலாம், அல்லது ஸ்டுவர்ட் அவருடைய இருக்கலாம், அல்லது ஸ்டீவன் இருக்கலாம், அல்லது போல் சங்கிச்சாரம். எங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும். இதுவரை காலமும் கேள்விப்படாத ஒரு எழுப்புறத கர்த்தர் விசுவாச சபை ஊழியங்களின் மூலமா என்னுடைய கர்த்தர் கொண்டு வருவார், கொண்டு வருவார். அவைகள் இப்பொழுதே 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 எஸ் இப்பொழுதே அவைகள் உண்டாகிறது. அப்படி வாசிங்க. அவைகள் ஆதி முதற் கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படவும் இல்லை, நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்து, ஆதி முதல் உன் செவி திறக்கவும் இல்லை, திறக்கவும் இல்லை, திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதை. நல்ல ஆண்டவர் பாருங்க, நீ என்ன பண்ணுவாய் அவருக்கு தெரியுமா? பக்கத்து பார்த்து, நீ துரோகம் பண்ணுவாய் அவருக்கு தெரியும். எவ்வளவு நல்ல ஆண்டவர், தெரிஞ்சும் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனம் அழகான வசனம் பாருங்க. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். எப்படி எங்கட கரெக்ட் சொல்ற? நீ ஆதி முதல் பரிசுத்தவானா இருக்கிறாய், அதனாலே உனக்கு செய்யப்படும்னு சொன்ன. அழகா சொல்றார், நீ வந்து என்ன பண்ணுவாய்? ஊழியம் பண்ணுவாயா? துரோகம் பண்றவனுக்கே ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவரையா. அவர் ஆசீர்வதிச்சா நீ அவருக்கு நன்மை செய்வாய், அவருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர், சில பேருக்கு விரக்தி வரும், என்ன ஆண்டவர் தேடி நம்ம ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற போது தானா அவர் அன்பு கூட பெருகும், தெரியுமா? அவருக்கு தெரியும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ துரோகம் பண்ணுவாய் என்று என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று விழுந்து விழுந்து எழும்புறான்னு தெரியும். அப்ப என்ன பாச? பரிசுத்தம் பரிசுத்தம் ஏதோ எழுதுறாரு, நம்பு. அவர் எழுதி வச்சிருக்கிற நம்பு.
அப்படி இருக்கிறபடியா தான் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். எத்தனை சொல்லக்கூட நான் ஆண்டவருக்கு எவ்வளவு துரோகம் பண்ணி இருக்கிறேன். எத்தனை சொல்லக்கூட நான் அவருக்கு எவ்வளவு துரோகம் பண்ணி இருக்கிறேன். எத்தனையோ தடவை நான் மீறி இருக்கிறேன். ஆனாலும் இந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பக்கத்தை பார்த்து எவ்வளவு நல்ல ஆண்டவர் சொல்லலுமா சொல்லலாதா? நீ உண்ட மனுஷனுக்கு துரோகம் பண்ணி பேர், புருஷனுக்கு துரோகம் பண்ணி பேர். நான் சொல்ல உலங்க பிள்ளைகள் நான் இவ சொல்றார், நீ துரோகம் பண்றோன்னு எனக்கு தெரியுமா பூ. நீ ஆதி முதற்கொண்டு தாய் இடத்துல இருந்தே நீ மீறி மீறி விழுந்து விழுந்த மலை ஆழம் மலை ஆழம் மலை ஆழம் தெரியும். ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ மட்டும் என்ன விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப யோசிங்க, மீறுகிறவன் என்று தெரிஞ்சும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆதி முதற்கொண்டு என்னவா அதுல பாருங்க, நீ கேள்விப்படவும் இல்லை அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பாருங்க. நீங்க துரோகம் பண்றன்னு தெரியும், மீறவன் என்றும் என்ன செய்யும் தெரியும். தெரியும் அவர் என்ன செய்கிறார் பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். இந்த கோபத்தை என்ன செய்தார்? நிறுத்தி வைத்தேன். பக்கத்து வாசல் உண்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரையா இருக்கு? நீ துரோகம் பண்றவன் தெரியும் எனக்கு, நீ மீற ஆளுண்டும் எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். இந்த பாவத்தின் நிமித்தம் எனக்கு கோபம் வரும். ஆனா இந்த நாமம் அன்பான நாமமே, இந்த இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் உண்மையில நான் என்ன செய்யல, கோபப்படையில. என்னத்தை நிறுத்தி வச்சுக்கிறாராம்? கோபத்தை. பக்கத்தை பார்த்துக்க, நீங்க நிறுத்தி வைக்க வேண்டியதை நிறுத்தி வச்சுக்கிறீங்களோ? ஏத நிறுத்தினாலும் நமக்கு ஏத நிறுத்த இல்லாது கோபத்தை. ஆவியை நிறுத்த முடியும். ஆவியானவரே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நிப்பார், இப்ப அடிப்படி பேசுவோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், உன்னை என்ன நேசிச்ச நிமித்தம் கோபத்தை என்ன செய்தாரா? நிறுத்தி பாருங்க. ஓடிக்கொண்டிருந்த கோபம், உன்னை அழிக்க வந்து கொண்டிருந்த கோபம், உன்னை அங்கே நிர்மூலமாக்க வந்து நிறுத்தி என்னவா பாசியமா? என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் பாருங்க உன்மேல் பொறுமையாய் இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை சொல்லக்கூடும், ஆண்டவர் என் மேல பொறுமையா இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ விழுந்தாலும் சரி அதுக்காக விழாத. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு நீ தவறுகிறவன் அவருக்கு தெரியும். உனக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. நான் இந்த காரியத்தை செய்தபடினால என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காம இல்லை இல்லை, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த காரியத்தை செய்யாத அவரை நீ நேசிக்க செய்ய முடியாது. தச்சமே நீங்களும் நானும் தவறு இருந்தாலும் ஆண்டவர் தன் கோபத்தை நிறுத்தி அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் மேல என் மேல வச்ச அன்பினால உலக தோற்றத்துக்கு முதல் ஆயத்தப்படுத்தினவைகளை கத்தர் நமக்கு ஆசீர்வாதமா தர்றது உண்மை. அதோடு சேர்த்து புதிய காரியங்களை உனக்கும் எனக்கும் கத்தர் நாளைக்கு நான் சொல்லல, இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இப்பொழுதே என் ஆண்டவர் அதை உண்டாக்குற ஆண்டவர். கைகளை தட்டி நம்முடைய தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் எழுந்து நம்முடைய தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோம். இப்படியான ஒரு தெய்வம் அல்லவா தெய்வம். நான் தவறுகிறவன் என்று தெரியும் ஆண்டவரே, நான் மீறுகிறவன் என்றும் உமக்கு தெரியும். தெரிந்தும் உம்முடைய கோபத்தை நிறுத்தி வச்சு எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உன்னை மன்னையும் அவர் சங்கரிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு 2 நிமிஷம் வாயை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, எப்படியப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே, எப்படியப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, என் ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. சொல்லுவோம், எப்படியப்பா எப்படியப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே.
செய்த நன்மை எண்ணியே ஹல்லேலூயா எப்படியப்பா நன்றி சொல்லுவே நீர் செய்த நன்மை எண்ணியே. பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. நாங்கள் மீறுகிறவர்களாய் இருந்தாலும், நாங்கள் தவறுகிறவர்களாய் இருந்தாலும், என் தேவன் உம்முடைய கோபத்தை நிறுத்தி எங்களை நீர் சங்காரியாமல் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறபடினால், அந்த விசுவாசத்தின்படி, எங்களுடைய பரிசுத்தத்தின்படி அல்ல தேவனே, எங்களுடைய நீதி உண்மையின்படி அல்ல, எங்களுடைய விசுவாசத்தின்படி. ரோமர் 4:18-19 ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசித்தான் உம்முடைய வாக்குத்தத்தத்தை. உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது முதல் புதிதானவைகளை இப்பொழுதே என் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய வார்த்தையினால நீங்க அதை உண்டாக்கி இருக்கிறபடினால, உம்முடைய வசனத்தினால உண்டாக்கி இருக்கிறபடினால, இல்லாத காரியங்களை நீர் இந்த வேளையில உருவாக்கி இருக்கிறபடினால தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய பலன்களை எங்களுடைய கண்கள் இன்றைக்கே காண்கிறபடினால, இப்பொழுதே காண்கிறபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வதிக்கிற வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதியை சுகப்படுத்துகிற வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கிற வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனம் நீர் 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 அற்புதங்களை நடப்பிக்கிற வசனமே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு பெரிய கைகளை தட்டி தேவனுடைய வார்த்தையை கைகளை தட்டி நன்றி செலுத்தும்.